அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ. நாம் நேற்றைய தினம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ச்சியா. அதில் முக்கியமான செய்தியாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நவம்பர் 10th, அதிகபட்சம் நவம்பர் 10th இல்லை நவம்பர் 2க்குள்ள ஏற்கனவே டாக்டர் சொன்ன அந்த செய்திகள் எல்லாமே முழுமையாக புத்தக வடிவில் ரெடி பண்ணி ஜனவரி 1ஆம் தேதி புத்தகங்கள் அனைவருக்கும் கிடைக்கின்ற வகையில் நாம் அதை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அதில் முக்கியமாக டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் அதில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அதனால் அதில் ரொம்ப முக்கியமாக கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதை சரி செய்வதற்கு, தீய கர்மாவை நீக்குவதற்கு நிறைய வழிகளை டாக்டர் சொல்லிட்டு வர்றாங்க. அதை நடைமுறையில் நம்மால் எதெல்லாம் பயன்படுத்த முடியுது, அவ்வளவும் பயன்படுத்த முடியுதா அப்படின்னா 100% பண்ண முடியல அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்றது. இப்போ ஓரளவு அவரவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில், சூழலுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது, அந்த நடைமுறைப்படுத்துகின்ற போது இறை சட்டங்களை இல்லை டாக்டர் சொல்ற அந்த வாழ்வியல் முறைகள், ஆன்மீக வாழ்வியல் முறையை என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கிறாரோ அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது அதில் என்ன பலன் அடைந்தார்கள், அதனால என்ன பெனிஃபிட் அடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த பதிவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எது ஒன்று பார்க்கணுன்னா, எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், பர்டிகுலராக சொல்ல வேண்டிய விஷயம், கான்சியஸாக தொடர்ச்சியாக டாக்டர் சொல்கிற விஷயம், கடவுள் அப்படின்னாலும் ஆன்மீகம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண நிறைய கோயிலுக்கு போகிறோம், வழிமுறையாக இதை படிக்கிறது, ஃபாலோ பண்ணுறதுக்கும் பண்ணுறது. அப்போ அதுதான் ஆன்மீகமா? அப்போ கோயிலுக்கு போயிட்டு இறைவனை கும்பிடுறது, வர்றது, அதை பற்றி நினைக்கிறது, ஃபோட்டோ வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்தான் ஆன்மீகமானா 100% அது இல்லை. பட் அதுவும் ஒரு டூல் தான், அது முழுமையாக அதை ஒதுக்கிட ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதுவும் உண்டு. ஆனாலும் கூட உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது தன்னை ஆன்மீக, அதாவது அடையாளங்கள் அற்று இருப்பதே ஆன்மீகம். நம்ம இப்படிதான் இருக்குன்னு அடையாளம் தேவையில்லை. மனரீதியாக மனமாற்றத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் நினைப்பது அப்படிங்கிறது ஆன்மீகம். அதுல அந்த கர்மாவை கழிப்பதற்கான பல வழிகளை சொல்லிட்டு வர்றார் இல்லையா, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவர்களுடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம், அது இல்லாமல் வெளியிலிருந்து சில அனுபவம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ அதை தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தில் டாக்டர் பேசுறதுல அது தனி ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரியா அவர்களுடைய இந்த நான் ஃபாலோ பண்ணி நேத்திக்கு மேடம் சொல்லியிருந்தாங்க, திண்டுக்கல்ல இருந்து நினைக்கிறேன், வனிதா மேடம் வந்திருக்காங்களா வரல நினைக்கிறேன். வனிதா அவங்களோட இது டாக்டர் நேத்திக்கு பார்த்தப்போ சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சிலர் எல்லாருமே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குளிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டாக்டர் பேச வந்தப்போ ஃபர்ஸ்ட் பேசின லெசன் அது. குளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, குளிக்கும் பொழுது எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. எப்படி குளிக்கணும்னா பிறந்ததுல இருந்தாலும் குளிக்கிறோம், புதுசா குளிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, குளிக்கும்பொழுது குளிக்கிறது எப்படி நிக்கணும், எந்த பக்கம், அது அகத்தியர் சொல்லியிருக்காரு, எந்த பக்கம் நின்று குளிக்கிறதுல இருந்து உள்பட டீப்பா இருக்குது அது. அப்போ குளிக்கும் பொழுது குளித்த பிறகு தலை தோட்டம், எடுத்தோடனே தலை தோட்டம் மூத்த அப்படி இல்லாம முதுகு. ஏன்னா அங்க அந்த குளிர்ச்சி அடையும் போது, உண்மையில் தமிழ் மிக நுட்பமான மொழிங்கிறது எதுனா, குளிக்கிறது அப்படி இல்லை, குளிர்வித்தல். உடம்பு நைட்டு படுத்து தூங்கும் பொழுது உடம்புல இருக்க அழுக்குகள், கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படும் பொழுது, அதை வெளியே தள்ளுகின்ற அந்த வேலையை செய்கின்ற பொழுது உடல் உஷ்ணம், சூடா இருக்கும், ஹீட்டா இருக்கும். அப்ப அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்து குளிர்விப்பது, உடலை குளிர்விப்பது தான் காலையில் செய்யறது. அதுதான் குளிக்கிறது அப்படிங்கிறது மாறிடுச்சு. அப்போ காலையில் குளிக்கின்ற பொழுது இப்ப டோட்டலாவே அந்த ஷவர் பாத் சிஸ்டங்கிறது டோட்டலாவே ஆப்போசிட் ஆயிருக்கு. எடுத்த உடனே தலையில தண்ணி ஊற்றக்கூடாது. அதனாலதான் இன்டைரக்டா சித்தர்கள் எல்லாமே சொல்றது, குளத்திலேயோ ஆறுலேயோ குளிக்கிறது, எரியிலே குளிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா காலில் நினைச்சு உடம்புல அப்படியே நினைச்சிட்டு வரும்பொழுது காலில் இருக்கின்ற சூடு படிப்படியாக மேலேறி 5 நவ துவாரங்கள் வழியா வெளியிட்டு வரும்.
அப்போ அதிகபட்சமாக போற ஹீட்டுங்கிறது வாய் வழியா மூக்கு வழியா வரும்ன்றது அந்த இடத்துல டக்குன்னு அந்த ஹீட்டுங்கிறது மேலே பிரெயினுக்கு போகும் இல்லையா, அங்க அங்க போகிறது இல்லை, அந்த இடத்துல தடுத்து அதில் இருக்கக்கூடிய அப்போ அந்த பிரெயினுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு போகும்பொழுது அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாமே கிளென்சிங் ஆகும். அப்படி கிளென்சிங் ஆகிறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் தான் வாயில தண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அந்த விஷயத்த வந்து நேற்றைக்கு அவங்க வனிதா மேடம் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து சரியா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்து தான் அதை குணப்படுத்த முடியும் என்பது இல்லாமல் அதை வந்து டாக்டர் சொல்கிற அந்த நடைமுறையில் தன்னுடைய வாழ்வியல் குளிக்கிறதுங்க எல்லாமே குளிக்கிறோம். அதே குளிக்கிற நேரத்தில் வாயில தண்ணி வச்சுட்டு குளிக்கும்போது இந்த ஒரு விஷயம் ஒரு உடல் நலம் மாறுது, குணமடைகிறது அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது 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 தொடர்ச்சியாக நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய அதாவது எப்படி டே டு டே லைஃப்ல இருந்து மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறதும் பிரசாத் சார் சொல்லியிருந்தாரு. இந்த நெஞ்சரிச்சல்லாம் இருந்தது, எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டும் சரி வரல, அப்போ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அது மாறி இருக்கு அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பதிவுகளை அழகாக பதிவு பண்ணியிருந்தீங்க. இது போன்ற சின்ன சின்ன செய்திகள் அப்படிங்கிற இல்லையா, அந்த புத்தகத்தில் வந்து அழகாக இடம்பெறும். இந்த இந்த மாபெரும் பணியை மிக சிறப்பாக எடுத்து செய்யறதுல மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்கள் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய முழுமையான பணியாக. ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அனுபவங்களை தெரிவித்துக் கொள் இருக்குது கண்டிப்பாக. ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு சண்முக சுந்தரி மேடம் அண்டு மணிகண்டன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆடல் நாயகியோட வந்து சொல்லியிருக்காங்க. ஆடல் நாயகி, ஆர் யூ ரெடி டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்றேங்க சார். ஆனா கேமரால வர முடியல. வேணாம் மேடம், வேணாம். மறைந்திருந்தே பேசினாலும் இறையினுடைய கட்டளையில் இருந்து வர்றதான சொல்றீங்க, நீங்க சொல்லலாம். இத்தனை மாசத்தோட அனுபவத்தை வந்து நான் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க சார். எனக்கு வந்து என்னையே ரொம்ப பிடிக்குது. சூப்பர், அட்டகாசமா சொல்றீங்க. ஆமாங்க. அதாவது நான் வந்து அனிதா 4 மாசத்துக்கு முன்னால எப்படி இருந்தாங்க, இப்ப 4 மாசம் கழிச்சு எப்படி இருக்காங்கன்னா, ஏன் நம்ம முதல்ல இப்படி இல்லை அப்படின்னா அதான் நம்ம கர்மானும் புரியுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் சார் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் இங்க இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப எது எது பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. நிறைய விஷயம் மாறி இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கில்ட்டி மைண்டுங்கிற மாதிரி என்னன்னா, நம்ம குழந்தைகளை பொறுத்து நம்மனாலதான் தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் இருந்ததுங்க. நிறைய கோபதாபங்கள் இருந்தது, மத்தவங்க மேல கோபதாபங்கள். அதுவும் வந்து கிளாரிட்டி, அது நீங்க வாங்கிட்டு வந்த வரோம், அது உங்க கர்மான்னு கிளாரிட்டி வந்ததுல இருந்து சுத்தமாவே யார் மேலயுமே கோபம் வரமாட்டேங்குதுங்க. அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்திருக்குங்க. மொட்டையா வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி போய் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்து நல்லா வந்திருக்குங்க. ஹெல்த் வைஸ் இந்த காலையில நேரத்துல எந்திரிக்கிறது நான் பல வருஷமா அட்லீஸ்ட் டாக்டர் சார் சொன்ன மாதிரி மார்கழி மாசமாச்சு நேரத்துல எந்திரிச்சிட்டு இருப்பேங்க. பட் எந்திரிச்சாலும் டயர்டா இருக்கும், மத்தியானம் தூங்கிடுவாங்க. பட் இப்ப வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். என்ன ஒரு டே ஃபுல்லா ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க சார். எந்த வேலை பண்ணாலும் அதுல ஒரு மகிழ்ச்சி, அது ஏன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி புரிதல். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸுங்க. ஏன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் நிறைய கோபம் இருந்ததுங்க. நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இப்ப வந்து யாரு மேல மேடம் கோபம், அவ்வளவு கோபம்? அதாவது எல்லாத்து மேலயுமே வந்து ஏதோ ஒண்ணு ஆப்போசிட்டா நடந்தா அத கர்மா இஸ், எனக்கு அந்த கர்மா இஸ் அ பூமராங்குங்கிற வாக்கியம் வந்து என் குழந்தைகளே ஒரு 6 வயசுல இருக்கும் போதுல இருந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இந்த 4 மாசத்துல தான் அந்த வாக்கியத்தோட முழு அர்த்தமும் புரியுதுங்க. சரி, நன்றி. அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மகிழ்ச்சியா பாசிட்டிவ் வைபோட நாட்கள் ஓடுதுங்க. கவலைகள் சுத்தமாக குறைந்து விட்டது. கவலை இல்ல மனுஷி, கண்ணதாசன் ஒரு படம் எடுத்து கவலை இல்லா மனிதன்னு, அதுக்கப்புறம் தான் சொன்னாரு.
ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சுட்டு இருந்தது வந்து அது வந்து சுத்தமா போயிடுச்சுங்க. எல் நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுச்சுங்க. அதனால எனக்கு வந்து ஒரு 180 டிகிரிஸ் பாசிட்டிவ் சைட்ல நான் சொல்லுவேனுங்க. அடே அப்பா, பாசிட்டிவே டிகிரி ரேஞ்சில் கொண்டு ரைட், ஓகே. அப்போ காலையில் எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கவலை இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு எனர்ஜி கிடைக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அப்போ அப்புறம் எதிர்காலத்துக்கு காலையில எந்திரிச்சா அந்த ருட்டீன்ங்க, மன்னிப்பு கேட்கறது, மெடிடேஷன் பண்றது, அது எல்லாமே வந்து பாசிட்டிவ், அந்த நாள் ஃபுல்லாவே பாசிட்டிவா கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து எழுதுறேங்க, டெய்லியுமே வந்து நம்மளோட தாட்ஸை வந்து என்ன மாறணும், மேனிஃபெஸ்டேஷன் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ரெண்டுமே எழுதிட்டு வர்றேங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளையே நம்ம திரும்பி பார்க்கறக்கு யூஸ் ஆகுது. அந்த 48 நாள் எழுதி முடிச்சுட்டேங்க. அந்த 48 நாள்ல திரும்பி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. ஸோ இப்படி வேணும்னு நினைச்சது இப்படி வேணும்னு மாறுது. ஸோ நம்ம மைண்ட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்க முடியுதுங்க. இப்ப அடுத்தது ஒண்ணு எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். ரைட் ரைட். திரும்பி பாக்குறீங்க அப்ப டெய்லி? ஆமாங்க. இல்ல நான் டெய்லியும் பாக்குறது இல்லைங்க. ரைட். இப்போ அட்லீஸ்ட் இந்த என்னுடைய 48 ரைட், நீங்க சொல்றது நன்றி. உங்களுடைய ஃபாலோ அப் சொல்றீங்க. இதுக்கு எப்படி நான் கேள்வி கேட்கறேன்னா, இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா, அதனால என்ன பலன்? இப்ப 48 நாள் எழுதிருக்கீங்க, அதனால என்ன? மன்னிப்பு கேட்கறதுன்னு சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டதுனால இது நடந்தது அப்படிங்கிறது. மன்னிப்பு கேட்டதுனால என்னோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் அப்படியே அப்சைட் டவுனா டேர்ன் ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நான் பேசாமயே இருந்தேங்க நிறைய பேர்த்து கூட. அவங்க கூட எல்லாம் இப்போ என்ன சொல்றது, கட்டி பிடிச்சு பேசாட்டியும் நார்மல் கான்வர்சேஷன் வந்து என்னால பேசி பேசுறாங்க. சரி, இல்ல மைண்ட் ஃப்ரீயா பேச முடியுதுங்க. அதாவது எந்த என்ன சொல்றது, பேக் ஆஃப் த மைண்ட் எந்த ஹிண்ட்ரன்ஸ், எந்த தாட்ஸும் இல்லாம ஃப்ரீயா அவங்க கிட்ட பேச முடியுது. சோ ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க இந்த எழுதுறதுனால. ஓகே ஓகே. அப்புறம் அவங்கள நீங்க அதே மாதிரி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பேசிக்கலி அவங்க மாறணும்னு நீங்க நினைக்கிறது இல்லைங்க, அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க உங்க தாட்ஸை தான் மாத்திக்கிறீங்க. அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. பட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப மாறிடுச்சுங்க சார். ஓகே, நன்றி நன்றி. நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கும் அதை பத்தி சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா. நான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? என்ன நீங்க என்ன செஞ்சீங்க? மன்னிப்பு கேட்டேன், அதனால இது நடைபெற்று இருக்கிறது. காலையில எழுந்தேன், அதனால இது நடந்திருக்கிறது. கிறிஸ்டல் யூஸ் பண்ண, அதனால இது நடந்திருக்கு. இந்த ஆபீஸ்ல நான் இது பண்ணேன்னா இந்த ரியாக்ஷன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், அது மாதிரி இப்போ நல்லா இருக்கும். நன்றி சண்முக சுந்தரி மேடம். நன்றி சண்முக சுந்தரி மேடம் அண்டு மணிகண்டன் நினைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. நாங்க வந்து மன்னிப்பு கேட்டனால எனக்கு என்ன பெனிஃபிட் வந்ததுன்னு சொல்றேன். எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஏலச்சீட்டு போட்டிருந்தேன். நான் மட்டும் 20 வருஷமா ஒருத்தவங்க கிட்ட போட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க நான் போகவே இல்லைனாலும் 20 வருஷமும் கடைசி சீட்டு தான் நான் எடுப்பேன். என் பணத்தை வீட்டுக்கே வந்து கொடுத்துடுவாங்க. ஆனா கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க வீட்டுல சீட்டு போட வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப சீட்டெல்லாம் வேணாம், கொரோனாக்கு அப்புறம் மணி வந்து எல்லாருக்குமே இதா இருக்கு, வேண்டாம், யார்கிட்டயும் பேசிக்க வேண்டாம்னாங்க. ஆனா இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் அவங்க, அந்த அக்கா என்னை ஏமாத்த மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் மட்டும் சேர்ந்தது இல்லாம கூடயும் 4 பேரை சேர்த்து விட்டுட்டேன் அந்த டயத்துல. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, மாட்டிட்டாங்க. சரி, ஓகே. அவங்களுக்கும் சீட்டு போட்டவங்களும் நம்மளை ஏமாத்தணும்ன்ற இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பணத்துக்காக எங்க வீட்டுல பெரிய சண்டை டெய்லியுமே வந்துட்டு இருக்கோம் 5 வருஷமாவே. கொரோனாக்கு அப்புறம் நீதான் நான் என் பேச்சு கேட்கல, நீ போய் இப்படி போய் இது பண்ணிட்ட, நாங்க 3 மணிக்கு நான் காலையில எழுந்திரிச்சு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன், எல்லாத்தையும் போய் மொத்தமா தொலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வந்து பொதுவா வேண்டிப்பேன், ஆனா 4 வருஷமா எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஐயா சொன்ன மாதிரி நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டோன்னே ஒரு நம்ம இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து தான் மன்னிப்பு கேட்டேன். எனக்கு போன மாசம் கூப்பிட்டு அவங்க வந்து நான் கட்டுன பணத்துல 3ல 1 பங்கு திருப்பி கொடுத்தாங்க. அவங்க நேர்லயே போய் அவங்க கிட்ட ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். 15 கிலோமீட்டர் இருக்கு, அப்ப நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்டயும் நேர்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு டெய்லியுமே அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தோம்.
அவங்களே காலில் விழுந்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கறேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் உடனே கொடுத்துருங்க கேட்கலாம். ஆமா கையெழுத்து ஒரு வரை எனக்கு குடுத்துடுங்க. ஏதாவது கேட்டு. தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. அப்படிதான் சொன்னேன். கால்ல கூட விழுந்து கேட்டுறேன்னு சொன்னேன் நானு. அப்புறம் டெய்லியுமே மானசீகமாவும் மன்னிப்பு கேட்டுட்டு, அவங்களுக்கும் மன்னிப்பு குடுத்துட்டு, அந்த இத ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு எங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பணம் குடுத்தாங்க. 3ல 1 பங்கு தான் குடுத்தாங்க. கட்டுன பணத்துல 3ல 1 பங்கு தான் குடுத்தாங்க, நாங்க குடுத்த பணத்துல. இருந்தாலும் அது பிரச்சனை அதுக்கூட முடிஞ்சு. என்னை இப்ப வரைக்கும் அவங்க திட்டுறதே இல்ல வீட்ல. பரவாயில்ல. அது திட்டுறது ஒரு என்னது, பெரிய பணம் வர சந்தோஷம். திட்டுறது நின்னுடுச்சு. ஓகே, மகிழ்ச்சி. நல்லது, நல்ல அனுபவம். அப்புறம் வந்துட்டு அமாவாசை வழிபாடு, அந்த செம்புல எள்ளு தண்ணி ஊத்தி வாசல்ல வைக்க சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நான் பண்ணுனதே கிடையாது இது வரைக்கும். மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் அது செஞ்சதே கிடையாது. டாக்டர் சொன்னதுல இருந்து அது நான் வச்சு கரெக்டா அமாவாசை அப்ப அவங்க டைம் சொல்லுவாங்க, நாங்க வச்சு பண்ணிட்டு இருந்ததுல இருந்து அதுல இருந்துமே நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு வீட்ல. நம்ம அடுத்தடுத்த நிலைமைக்கு போறது நம்ம உணர்றோம். அப்புறம் வந்து மன்னிப்பு குடுக்கறனால இப்ப யாராவது ஒருத்தவங்க நம்மள கோவப்பட்டு பேசினாலோ திட்டுனாலோ நம்ம அந்த இடத்துலயே மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மானசீகமா கேக்குறோம் இல்லையா? அது நாள்பட நம்ம மேல ரொம்ப வருத்தம் புரியாம நம்ம மேல வருத்தமா இருந்தவங்க கூட திருப்பி நம்மகிட்டயே வந்து சாரி கேட்டிருக்காங்க. சாரி, நான் ஒண்ணு தப்பா புரிஞ்சிருந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஈவன் மாமியார் உங்க ரிலேஷன்ஷிப் கூட ரொம்ப நல்லாயிடுச்சு. ஓரகத்தி மாமியார் அவங்க எல்லாம் ஃபேமிலில இதுதாங்க நல்லா இருக்கு. ஹைலைட் பாயிண்ட் இதுதாங்க. மாமியார் ரிலேஷன்ஷிப் சரியாச்சுங்கிறது இல்லையா? குடும்பத்துல பெரிய பிரச்சனையே அதுதான். இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல மருமக மாமனார் பிரச்சனைன்னு வந்ததே இல்லை. இல்ல மருமகன் மாமனார் அப்படிங்கிற இஷ்யூஸ் பெரும்பாலும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப ரேர். அது மாமியாரால் தான் மாமனார் இஷ்யூ வருமே தவிர டைரக்ட் டு டைரக்ட் வந்தது இல்லை. ஒரு குடும்பத்துல பிரச்சனை அது மாமியாரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அவங்க சைடு சொன்னா என் மருமக அப்படிங்கறத ஆரம்பிக்கும். அது ரெண்டுமே சரியா இருக்கு அப்படின்னாக்க அது பெரிய விஷயம்தான். ஹைலைட் பாயிண்ட். ஆமா, ஏன்னா நம்ம வந்து சரி, இது கூட உங்க மாமியார் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா இப்ப? இல்ல அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இல்ல. ஆனா நான் நேரடியாவே போய் ஒரு ஒரு சமயம் அவங்க கிட்ட கோவமா ஏதாவது பேசிட்டேன்னா நான் நேரடியாவே போய் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நான் நேராவே கேட்டிருக்கேன். இனிமே அப்படி பேச மாட்டேன், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. அவங்க அதான் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன், அவங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் கொடுக்கணும்னு இருக்காங்க, நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி எங்க கோ சிஸ்டர் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கீங்க. இந்த பாருமா, நான் சும்மா எல்லாம் கேட்கல, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக இல்ல, தான் அத கேட்கிறேன். ஃபாலோ பண்ணி எனக்கு அது பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணிருக்கேன் நானு. என்ன bro, ஒரு ஒரு 3 மணி நேரம் படத்திலே 2 ஃபைட் இருந்தாதான் நல்லா இருக்கும். இது ஆல்வேஸ் அமைதியா இருந்தா எப்படிதான் இன்ட்ரெஸ்டிங்கா போறது? சரி, ஓகே, அமைதியாயிட்டாங்க இல்லையா? இல்ல, கொஞ்சம் மொத கொஞ்சம் மாதிரி ரொம்ப இல்ல, லேசா ஃபைட் இருக்கு. ஃபைட்டுன்றது இல்ல, புரிதல் இல்லாம இருந்தது. சரி சரி. ஆனா எப்படினாலும் ஜாயிண்ட் ஃபேமிலில ஒரு இடத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா தானே இருப்போம். நன்றி நன்றி. அது பெரிய விஷயம். புரிதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இருக்கும். இருக்கும். ஏன்னா கடவுளுக்கும் சித்தர்களுக்குமே இடையில வந்து அந்த சின்ன ஒரு கிளாஷ் இருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டு நான் கூப்பிட்டோன்னே வரலையேன்னு கோவப்படுறாங்களா? அகத்தேரிய ஒரு சம்டைம் கோவப்படுறேன், நான் கூப்பிட்டோன்னே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புரிதல்ங்கிறது அன்பான புரிதல், கொஞ்சம் அன்பு, மிகையான அன்பு இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, நன்றி. வேறம்மா? ஒரே ஒரு விஷயம் சார், உறுப்புகள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ரொம்ப நாளா இருந்த அந்த கை வலி அதெல்லாமே சரியா இருக்குது. அப்படியா? என்ன கை வலிக்கிறதுங்கிறதுல உறுப்புகள் கேட்டல? கை வலிக்கு வந்து நம்ம சாப்பிட கூட முடியாது, அந்த கை வலி அப்பப்போ பயங்கரமா எவ்வளவு வலிக்கும். நாளா இருந்தது கை வலி? அது 2 வருஷமா அது அப்பப்ப வரும், ரெகுலரா இருக்காது. ஆனா எப்பயாவது வந்ததுன்னா ரொம்ப பெயினா இருக்கும். அது அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகுமா? டென்னிஸ் எல்போ அந்த மாதிரி சொன்னாங்க, அது எனக்கு புரியல. ஆனாலும் அப்பப்ப வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம உறுப்புகள் கிட்ட மன்னிப்பு கேட்க கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த வலி வந்து ரொம்ப பெயின் இருந்தது. நான் தமிழம்மாட்ட கூட அது ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் நம்ம நான் சொன்னேன்ல, உறுப்புகள் உறுப்புகள்ல ஒரு பொருள் இருக்குன்னு. இவங்க அவங்ககிட்ட சரி பரவாயில்ல, உறுப்புக்கும் காது இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, நம்ம சொல்றத அது கேக்குது. சரி, மன்னிக்க கேக்குறாங்க, சரி வலிக்காம தான் இருப்போமே அப்படின்னு நினைக்குது. ரைட், ஓகே. நன்றிங்க. கைவலி, நன்றிம்மா, நன்றி. கைவலி சரியா இருக்குன்றீங்க, நன்றி. வேற மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். மணிகண்டன் இருக்கிறீங்களா?
ஐயா வணக்கம். நானும் போட்டிருந்தேன் என்னோட பதிவு. சாரி, நான் பார்க்கல. நன்றி. சபிதா மேடம், நன்றி ஆ நன்றி. ரெண்டாவதா போட்டிருந்தாரு. வணக்கம் ஐயா. நன்றி. நான் உங்ககிட்ட ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்கள்கிட்ட ஜூன் மாசம் நான் கேட்டிருந்தேன். ஆமாம்மா, அப்ப நான் அதை வேற இழுக்கிறீங்க நிறைய பேர். இல்ல ஆஹா அத நான் முக்கியமா சொல்ல நன்றி. வரேன். அப்ப நான் இருந்த மனநிலையில இப்ப நான் இல்ல. அன்னைக்கு எதை தின்னா பித்தம் தீரும்ன்ற மாதிரி சூழ்நிலை அப்ப நான் கேட்டிருந்தேன். ஆனா இந்த கர்ம ஹீலிங்ல வந்ததுக்கு பிறகு எல்லாமே நம்ம செஞ்ச முன்வினை கர்மங்களாலதான் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஐயா 5 வருஷம் கழிச்சு கூப்பிட்டாலும் அதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி என்னோட மனநிலை ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு கர்மா பண்ணி பிறந்திருக்கோம் அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். சோ இப்ப எனக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகளும் என்னோடது இல்ல. ஐயா சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு அன்னைக்கு நான் ரொம்ப நெருக்கடியான நிலையில இருந்தேன். இன்னைக்கு ஐயாவோட இந்த கிறிஸ்டல் வழிபாடெல்லாம் சொன்னப்ப எங்கிட்ட இருந்த சில கிறிஸ்டல்களை வச்சு நான் ஹீல் பண்ணிக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரியே கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னோட நிலைமை ஒரு சொந்தமா நவம்பர் 2 ஒரு கிளினிக்க நான் ஓபன் பண்ற லெவலுக்கு மாறி டெவலப் ஆயிருக்கேன். என்னோட பினான்சியல் நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப ரிலாக்ஸா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஐயா சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் யாருக்கிட்டையுமே கோவப்படுறது இல்ல. சென்னை தாம்பரத்துல இது குரம்பேட்டை பல்லாவரம். ஓஹோ, இந்த ரிலிஜியன் சேஞ்ச் ஆனதுதானே? ஆமா 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 நான் ரைட் ரைட் ரைட். நான் உங்களுக்கு இடையில பேசணும்னு நினைச்சேன் சபிதா மேடம். அது உங்களுடைய ஹிஸ்டரிங்கிறதே பெரிய ரிவால்யூஷன். வாழ்வில் இஸ்லாம் மதத்தை முஸ்லீமா இருந்த ஒருத்தர் சித்தர்களை பின்பற்றி முழுமையாக சித்த மருத்துவத்துல மாறி இப்ப சித்த மருத்துவத்துல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது பெரிய ரிவால்யூஷன். இது பதிவு பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பா இடம்பெறும். சொல்லுங்க. நன்றி. அதுக்கு பிறகு இப்போ நான் எல்லார்ட்டையுமே நான் ரொம்ப படபடப்பா பேசுவேன், ரொம்ப கோவப்படுவேன். சின்னதுல இருந்து அந்த நிறைய இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணதுனால அப்பா இறந்தப்பல இருந்து நான் எல்லாரும் குடும்பத்தை பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுனால அந்த இது என்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம். ஸோ இப்ப நான் அதெல்லாம் ரொம்ப அது என்னோட முன் ஜென்மத்துல நான் அவங்களுக்கு எல்லாம் நிறைய கடன் பட்டிருக்கேன். அதை நான் திருப்பி கொடுத்துருக்கேன்றதை நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். சோ இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி நான் ஏத்துக்கிட்டு ஓகே நான் சந்தோஷமா இப்ப என்ன மாத்திக்கிட்டேன். யாருக்கிட்டையும் இப்ப அதிகமா கோவப்படுறது இல்ல. தினம் தினம் யாருக்கிட்டயாவது நான் சின்ன குறைய கண்டுபிடிச்சா கூட உடனே அவங்க கிட்ட நான் மானசீகமா மன்னிப்பு கேட்டுறேன். அந்த சூழ்நிலையை நான் அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கிறேன். இப்போ என்னோட குழந்தைங்க கிட்ட கூட நான் பையன்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏதாவது செஞ்சா உடனே நான் அவன்கிட்ட எப்பவுமே அது என்னட்ட ஆரம்பத்துல இருந்து உண்டு. அதே மாதிரி ஐயா சொல்றாங்க இல்லையா, டொனேஷன் கொடுக்கணும்ன்றது அது சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருந்துகிட்டு இருந்தது. அதனாலயே என்னவோ நான் இந்த வகுப்புக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு யூடியூப்ல இதை பார்த்துதான் இந்த வகுப்புக்கு வந்தேன். அந்த 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 யூடியூப் வீடியோவை பார்த்தேன் ஐயா பேசினத. அதுக்கு கீழேயே இந்த மாதிரி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோன்னா உங்கள்ட்ட பேசினேன். அந்த நம்பர்ல தான் உங்கள்ட்ட பேசிட்டு நீங்க என்ன ஜாயின் பண்ணி விட்டீங்க. சோ அதனால அன்னையில இருந்து இன்ன வரலும் ஒரு நாளும் நிறைய மாற்றம். சோ என்னோட கேரக்டர் மாறி இருக்கு. நான் இந்த மாதிரி உங்கள்ட்ட நான் ஆரம்பத்துல பகிர்ந்துக்கும் போது படபடப்பாவே பேசியிருக்கேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய அனுபவங்கள் இந்த வகுப்புகள் இடையில வந்த ஒரு டிஸ்கஷன்ல கூட நான் வேகமா பேசுவேன். ஆனா அப்ப பேசுறதுல கூட என்கிட்ட நிறைய சேஞ்ச் இருக்கு. பொறுமையா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ எல்லாருமே என்கிட்ட அந்த சேஞ்சஸ் உணர்ந்திருக்காங்க. என்னோட வீட்டுல இருக்கவங்க எல்லாமே முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா நீ டக்குன்னு கோவப்படுவ, ஆனா இப்ப அந்த மாதிரி கோவப்படுறது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் அந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த சேரிட்டிங்கிறது அது எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்திருக்குங்கய்யா. எப்படின்னா என்னோட கூட படிக்கிற பசங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கும் போது அவங்கள்ட்ட நல்ல ட்ரெஸ் இருக்காது, படிக்கிறதுக்கான நோட் புக் இருக்காது. அப்ப நான் எங்க வீட்டுல போய் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி என்னோட ஃப்ரெண்டுக்கு நோட் இல்ல நீங்க கொடுங்க, எனக்கு வாங்கி கொடுக்கும்போது 2 நோட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து சசிகலான்ற அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு என்ன குறுக்கிடுறதுக்கு பண்ணிக்கிறேன். நீங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களோட தெரியும். உங்களோட உங்களோட ரெஜிஸ்டர் இல்ல நீங்க பேசலாம். எப்படின்னாக்க இப்ப நீங்க சேரிட்டி பண்றீங்க, நம்ம சேரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நன்றி. தொடர்ச்சியாக மற்றவர்கள் நிறைய பேர் பேசுவதற்காக காத்திருந்தாலும் நன்றி. நாளைக்கு பேசலாம். அவசியம். அது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நான் இது செஞ்சேன், இதனால இப்படி வந்தது அப்படிங்கறதோட தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். நன்றி. நன்றி. யாருக்கும் வணக்கம். 72 பேர் தான். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
ஐயா 72 வணக்கம். பேர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காங்க. எனக்கு ஆனால் எல்லாருக்கும் எனக்கு 72 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் தூங்கிட்டு நான் யூடியூப் பொறுமையாக பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க. ஓகே ரைட். கண்டிப்பா வரும். அதாவது எஸ், போன மாசத்துல காயத்ரி சகோதரி அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க மகனுக்கு கல்யாண பத்திரிக்கை இல்லையா? நாமெல்லாம் 19th October 2025 ஞாயிற்றுக்கிழமை அவங்க நம்ம எல்லாரும் ப்ளஸ் பண்ணோம். நம்ம குரூப்ல எல்லாரும் ப்ளஸ் பண்ணோம். அவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எம்பி சாருக்கும் எனக்கும் திருமண பரிசு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அனுப்பணுன்றது ஒன்றும் அவசியம் கிடையாது. அதாவது ஒரு இன்விடேஷன் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்விடேஷன் கொடுத்தா அது ப்ரெஸ் பண்ணணும். நேரில் போய் ப்ரெஸ் பண்ணணும். நேரில் போக முடியல. பட் கண்ணயோகி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அது எப்படி போய் ப்ரெஸ் பண்ணணும், அஸ்டலா எப்படி போய் ப்ரெஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் பாடி என்னால் வர முடியாது, டைம் இல்லை, கிளாஸ் எடுக்கணும், வெளில போக முடியாது, நிறைய கமிட்மெண்ட்டு. பட் அஸ்டலா போய் எப்படி ஒரு இடத்துல போயிட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அன்னைக்கு மேரேஜ் நடந்தப்ப அன்னைக்கு 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அந்த டைமுக்கு முகூர்த்தத்துக்கு யாருக்கும் தெரியாது, நம்ப மாட்டாங்க. டாக்டருக்கும் அங்கே வந்தார். டாக்டருங்க ஹாஸ்டலாக வந்து ப்ளஸ் பண்ணிட்டு வந்தார். யாருக்கும் தெரியாது. பேச்சு வந்தனால சொல்லணுன்னாலும் சொல்கிறோம். பரிசு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, டாக்டர்கிட்ட சொன்னோம். டாக்டர் ஃபிசிக்கலாக வரல. அதனால் சரி அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எம்பி சாருக்கு எனக்கு 2 பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பட்டு நம்ம ஆக்சுவலாக வந்தோம். எல்லாருக்கும் அட்வான்ஸாக மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம இன்விடேஷன் பப்ளிக்காக நம்ம சொல்லி நாமளும் ப்ரெஸ் பண்ணோம், டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணோம். நம்ம குரூப்லேயும் எல்லாரும் ப்ரெஸ் பண்ணாங்க. அந்த ப்ரெஸ்ஸிங் அவங்களுக்கு போச்சு. ப்ளஸ் டைரெக்டாக நாமளும் நேரில் போனோம். அதாவது வந்து அஸ்டாட பாம்போமே என்னை யாரும் பார்க்க முடியாது. நாங்கள் வந்து காஃபி டீ சாப்பிட முடியாது, டிஃபன் சாப்பிட முடியாது, கையில் மொய் கொடுக்க முடியாது, ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. பட் அஸ்டலாக வந்தோம். அஸ்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, மேரேஜுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே என்ன ப்ளஸ் பண்ணாங்களோ அதோட ஹையஸ்ட் பிளஸ்ஸிங் டிவைன் கிட்ட நம்ம வந்து அங்கே ப்ளஸ் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி எல்லாரும் மொய் கொடுத்துருப்பாங்க, கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ரிசப்ஷன் அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, மேரேஜ் அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட நம்மக்கிட்டேருந்து ஒரு மொய் போச்சு. அங்கே அது ஒரு மொய் போச்சு. ஃபிசிக்கலாக ரூபாயே இல்லை, அது வேறு ஃபார்மில் கொடுத்தோம். அந்த மொய்க்கு வேல்யூ போடணும்னா வேல்யூவில் போட முடியாது. டிவைன் கிட்டேருந்து வந்து அவங்க ரெஸ்பெக்டே நம்ம ப்ளஸிங் கொடுக்குறோம். அந்த வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த மேரேஜில் சில தவறுகள்லாம் நடந்திருக்கு. அது எப்படி, அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணதுலேருந்து மேரேஜ் வரைக்கும் சில தவறுகள் நடக்குது. அது இவங்களுக்கு தெரியாது. பியாண்ட் தேர் கண்ட்ரோல். தே ஆர் நாட் அவேர் அபவுட் இட். அவங்களுக்கு தெரியாது. பட் அதை எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். முன்னாடியும் பண்ணோம், பட் முகூர்த்த அப்பையும் வந்து ப்ளஸிங் பண்ணோம். ஸோ என்னென்ன தப்புக்கு பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் தவறு நடந்தது அப்படின்னு நம்ம இனி வருங்காலத்தில் நம்ம சொல்லிக் கொடுப்போம், கிளாஸுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் உங்களோட திருமணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ இவங்க பண்ணிட்டாங்களே, அதனால் என்ன அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்பு வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். நம்ம பிளஸ்ஸிங் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். வந்த கிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை பணம் கொடுத்தா யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்கோம் இறைவன் சார்பாக. அது அந்த மணமக்களுடைய வாழ்க்கையில், இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் வந்து நெகட்டிவ்ஸாக கொடுக்குமோ அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கும். இதுக்கு என்ன வேல்யூ சொல்லுவீங்க? எத்தனை லட்சம் மொய் வந்தாலும், எத்தனை கோடி மொய் வந்தாலும் அதோட ஹையஸ்ட் வேல்யூ அது பாஸ்ட் லைஃப்பில் அவங்க பண்ண குட் கர்மா, இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கோட லிங்க் கிடச்சி அவங்க வந்து இங்கே பிளஸ்ஸிங் வாங்கிடுவாங்க. இதுக்கு நோ வேல்யூ அட் ஆல். கொஞ்சம் கூட நம்ம வேல்யூ போட முடியாது, ப்ரைஸ்லெஸ். அதுதான் நான் பொதுவாகவே ஃபிசிக்கலாக மேரேஜ் போனேன்னா பெரும்பாலும் ரிசப்ஷனோட முகூர்த்த அன்னைக்கு தான் போவேன். அதான் முக்கியம். பட் நீங்கள் கல்யாணத்தில் பாருங்கள், ரிசப்ஷன் அன்னைக்கு வந்து கூட்டம் நைட்டு ஜேன்னு இருக்கும். காலைல முகூர்த்தத்துக்கு வெறும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசப்ஷன் அன்னைக்கு 1000 பேர் வந்தாங்கன்னா முகூர்த்தப்போ ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. இந்த கல்ச்சர் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. இப்போ முதல்ல பெரிய சிட்டியில் இருந்தது, அப்புறம் டவுன்ல இருந்து, இப்போ ஈவன் வில்லேஜஸில் கூட அது அப்படியே குறைஞ்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே மணமக்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின் போது முகூர்த்த அன்னைக்கு தான் நீங்கள் இருக்கணும். அந்த முகூர்த்தம் பண்ணுற டைமில் தான் நீங்கள் அங்கே இருக்கணும். அப்போ தான் ப்ளஸ்ஸிங் இம்பார்ட்டன்ட். சும்மா நைட்டில் போயிட்டு நல்லா கிராண்டட் டின்னர் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி ப்ளஸ்ஸிங் பண்ணிட்டு வர்றது அது நோ வேல்யூ. அது பர்பஸே இல்லை. முகூர்த்த அன்னைக்கு முகூர்த்த டைமில் போயிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும்.
அதுதான் மேட்ரு. அந்த முகூர்த்த டைம் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது அது நிறைய விஷயம் ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். புதுசாக யாரோ வந்தால் தெரியாது, பட் பழையவங்களுக்கு தெரியும். முகூர்த்தத்தப்ப நம்ம போய் ப்ளஸ் பண்ணும்போது நாமளும் ப்ளஸ் பண்ணுறோம். அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மக்கிட்டேருந்து அவங்ககிட்ட போகுது, அவங்ககிட்டேருந்து நமக்கும் வருது. டிவைனுடைய பிளஸ்ஸிங் அங்கே மணமக்களுக்கு வருது. அந்த மணமக்களை வாழ்த்துவதற்காக அங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வருது. அத்தனை பேருக்கும் வருது. அங்கே முறையாக ஒரு மேரேஜ் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரி பண்ணோம்னா அவங்க மட்டும் இல்லை, நாமளும் நல்லா இருப்போம். பல வகையில் நல்லா இருப்போம். பல வகைகள் நாம நல்லா இருப்போம். இது யாருக்குமே தெரியாது. சொல்லிக் கொடுப்போம், சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த முறையில் தான் நாம் போகணும், வாழ்த்தணும். முடிஞ்ச வரைக்கும் திருமணத்துக்கு போங்க. நீங்கள் ரிசப்ஷன் போக வேண்டாம்னு நான் சொல்லலை. ரிசப்ஷன் போக வேண்டாம், செய்ய வேண்டாம் சொல்லலை. பட் ரிசப்ஷன் போகிறது அது எக்ஸ்ட்ரா. பட் மேரேஜுக்கு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கல்யாணம்ன்றது அதுக்கு தான். நம்ம அதை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ரிசப்ஷன் போயிட்டு கை கொடுத்துட்டு வந்துடும். தப்பு. முகூர்த்தத்தை அட்டன் பண்ணணும். முகூர்த்த டைமில் இருக்கணும். அந்த முகூர்த்த டைமில் எப்படி பிளஸிங் கொடுக்கணும், எப்படி வாங்கணும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சிம்பிள் திங். அப்படி தான் பண்ணணும். இன்னும் அதோட ஹை டெக்னிக் போக போக சொல்லிக் கொடுப்போம். இதை நாமளும் வாழ்வோம், அவங்களும் வாழும். அதான் சரியான முறை. தெரிஞ்சுக்கோ. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ மொய் போனாலும், எவ்வளோ போயிருந்தாலும் அந்த பிளஸ்ஸிங்கோட ஹையஸ்ட் பிளஸ்ஸிங் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். தட் இஸ் வெரி வெரி மச் வேல்யூ. நம்ம போக போக பின் வகுப்புகளே சொல்லிக் கொடுப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ட்ராலஜியில் அதாவது வந்து எப்படி வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக போகணும் அப்படின்னா, நம்ம பாடியை பிரிச்சிடணும். நம்ம பாடியை பிரித்து, நம்ம பாடினா டாக்டர் நம்ம பாடி இங்கே தான் இருக்கும், சென்னை வேலை செய்யல தான் இருக்கும். பட்டு நம்ம அஸ்ட்ரலாக போவோம். நம்ம யாருக்கும் தெரியாது ப்ளஸ் பண்ணிட்டு வருவோம். இன்னும் மேரேஜஸ்லாம் பார்த்தோம்னா அந்த அதாவது அந்த மணமக்களுடைய பெற்றோர்கள், மணமக்களுடைய உறவினர்கள் யாராவது மறைந்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச, கொஞ்சம் ஆபியலக நேதிகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆத்மாக்கள்லாம் வந்து டைரெக்டாக வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. என்னுடைய குரு சுந்தரராஜன் தான் வந்து அதை எப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினார். ஒரு மேரேஜ் நடக்குது, மணமக்கள் நடக்குது, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய மூதாதையர்கள், அப்போ அவங்களுடைய வெல்விஷர்ஸ் யாராவது இறந்தவங்க இருப்பாங்க, அவங்க வராங்க, வந்து முகூர்த்தத்தை ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக எனக்கு அதை வந்து காட்டி, அது ஒரு டிஃப்ரெண்ட் கேமரா, அதில் டிஃப்ரெண்ட்டாக அதை கேமரா எடுத்து காட்டி அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினார். எப்படி போகணுன்றத என்னுடைய குரு கண்ணயோகி சொல்லி கொடுத்தாரு. எப்படி போய் எப்படி ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. இவங்களாம் எப்படி வராங்க, எப்படி ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து என்னுடைய குரு டாக்டர் சுந்தரராஜன் கற்றுக் கொடுத்தாரு. எல்லா குருமார்களும் ஒரு ரோலில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எனக்கு நிறைய குருமார்கள், எல்லா குருமாரும் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே எனக்கு ஏன் இத்தனை குருமார்களும் கேட்டபோது தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு குருன்னு இருக்கோம், ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம், அதை வந்து கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம், கொடுத்துட்டு போகிறோம். இப்போ எல்லாரையும் சேர்த்து உனக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ நீ வந்து பெரிய குருவாக ஆகணுன்றதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து சொல்லி கொடுக்குறோம். 108 குருமார்களுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் குரு எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வந்து கண்ணயோகி அவர்கள், டாக்டர் பண்டிட்ஜி கண்ணயோகி. எல்லாம் பெரும்பாலும் டாக்டர்ஸ் தான், ஏதாவது ஒரு டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ் இருக்காங்க, பிஹெச்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர். சில பேர் அவங்க அப்படி இல்லாமல் இருக்காங்க. பட் அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அப்போ இதையெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்தணுன்ற நோக்கத்துக்காக தான் நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது, அவ்வளோதான். சரியா? நன்றி. அடுத்தது, டாக்டர் ஏன் மருந்து கொடுக்க மாட்டேன்றாரு, டாக்டர் ஏன் லேட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து முன்னாடி கரெக்டாக வரோம், பின்னாடி வரவங்களுக்கு கொடுக்குறாரு, எங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாரு, நிறைய கம்ப்ளைண்ட் இல்லையா? என்ன காரணம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்? மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி போடுவாங்க, டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க, 1 2 3 4 அப்படியே கட் பண்ணிக்கணும், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ரெடியாக இருக்கும் வாங்க அப்படி சொல்கிறோம். ஈவன் இப்போது கேன்சருக்கு டயாலிசிஸ் போகிறது, சின்ன வயசுலேயே டயாலிசிஸ் ஆகி போச்சு. இப்போது டயாலிசிஸ் போகிறது, தென் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறது, இவங்கள கூட ரெடி பண்ணி புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. கீமோ கொடுக்குறதுக்கெல்லாம் கூட ரெடி பண்ணி புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிகாஸ் வெயிட்டிங், நிறைய பீப்புள் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சீனியாரிட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு வரிசை 1 by 1 டேட் சொல்லுவாங்க. சொன்ன டேட்டில் போய் நிற்கணும், சொன்ன டேட்டில் போய் நிற்கணும், டயாலிசிஸ்க்கும் சரி. அண்ட் தென் கீமோ, இந்த மாதிரி கேன்சர் கேசஸ்க்கெல்லாம் வந்து கீமோ நிறைய வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அங்கே டைரெக்டாக போனால் ஓபி மாதிரி டோக்கன் கொடுத்து வெயிட் பண்ணுவாங்க.
இல்லைன்னா புக் ரைஸ் பண்ணி வச்சுன்னா ஹாஸ்பிட்டல் மெசேஜ் வரும். அந்த பிறகு அவங்க என்ன டயட்டில் என்ன டைமில் சொல்கிறாங்க டைமில் போகணும். அதான் இருக்கு. பட்டு இங்கே டாக்டருங்க ஆசிஸ்டில் என்ன அப்படின்னா, இங்கே என்ன பார்க்குறோன்னா அவங்க கர்மாவை தான் பார்ப்போம். உங்களோட கர்மா தான் பார்ப்போம். என்ன உங்க கர்மா இருக்கு, பின்னாடி என்ன உங்க கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த கர்மால யாரு வந்து ரொம்ப இப்ப கர்மா வந்து வெளிப்படணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மாஸ்டர் சொல்லியிருக்காரு பிரணவ எலக்ட்ரீடிங்கில் மாஸ்டர் சோவாக்கூசி அவர்கள் பேசிக் புக்கில் சொல்ல அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கிலே சொல்லியிருப்பாரு. அதில் பின்பக்கத்தில் வரும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திருப்பவும் சொல்கிறேன். ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு யார் அந்த ஹீலர் ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா? அவர் தன்னுடைய தீய கர்மாக்களை அனுபவித்து தீர்த்து விட்டாரா? அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா? அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா அப்படின்னு தெரிந்து கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும்னு சொல்றார். நல்லா மைண்டை புரிஞ்சுங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லியிருக்கேன். ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அந்த ஹீலர் என்ன பண்ணோம், எடுத்தோடனே வாங்க உட்காருங்க, எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறீங்க, ஒரு சிட்டிங்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 500 ரூபாய் கொடுங்க, ரைட் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு எப்படி நடக்குது, அப்படிதான் நடக்குது. வாங்க உட்காருங்க, ரைட் ஓகே, இவ்வளோ ஃபீஸ் ஓகே, ரைட்டு ஓகே, கொடுத்துறேன் உட்காருங்க, சிட்டிங். அப்படி இல்லை, தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் மறைவாக டச் பண்ணி விட்டார். இந்த மகான்கள், சித்தர்கள், கடவுள் எல்லாமே என்ன பண்ணாங்க, எந்த விஷயம் பட்டுன்னு தலையடிச்ச மாதிரி சொல்லவே மாட்டாங்க. இப்போ நான் தான் ஓரளவுக்கு அப்படி சொல்கிறேன். ஓரளவுக்கு அப்படி பட்டுன்னு தலையில் அடித்த மாதிரி மண்டை மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறது வந்து நான் தான் சொல்கிறேன். அதுவும் பொறுக்க முடியாது சொல்கிறேன், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறேன். பட் அவங்களாம் அப்படி ஹைடெக் அப்படியே டச் பண்ணி விட்டு போவாங்க. என்னோட பெருமாள் கூட அப்படி தான், அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். அதை நம்ம கொஞ்சம் உணர்வாந்து அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். கேர்லெஸ்ஸாக இருந்தால் விட்டுடுவோம், மிஸ் பண்ணிவிட்டுவோம் இந்த மாதிரி. அப்போ லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் தெரியும், இங்கேயும் மாஸ்டரும் அப்படி தான், அவரும் சாதாரண ஆள் இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் அவரும் டச் பண்ணி தான் விட்றாரு. பாயிண்ட்டை அவ்வளோ பெரிய புக்கை படிக்கிறோம் பட்டும்போது அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறாமல் அப்படி சாதாரணமாக சொல்லுவேன். ஆனால் மேட்ரே அங்கே தான் இருக்குது. எங்கிட்ட இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க, இந்த பிராணிக் ஹீலிங் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க பேசிக் புக்கில் சொல்கிறாரு, ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய தீய கர்மாக்களை அனுபவி தீர்த்து விட்டாரா, அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை அளிங்க அப்படின்றார். இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா பிராணிக் ஹீலிங், ரைக்கி, மற்ற மருத்துவமனை எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆனால் இன்னைக்கு அது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லை மற்ற சித்தா ஆயுர்வேதா மற்ற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இந்த 2 கேள்வி யாராவது கேட்பாங்களா? யாராவது கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க. போன உடனே என்ன ப்ராப்ளம், என்ன மருந்து, ட்ரீட்மெண்ட்டு, அவ்வளோதான். முடிஞ்சா பாருங்க, முன்னே சர்ஜரி போட்டு அடுத்ததுன்னு படுத்துக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சர்ஜரியும் கேள்வியெல்லாம் ஒன்று மேலும் சர்ஜரி, அதுவும் முடிஞ்சா கடவுளை பார்த்துக்கோங்க, கடவுள் வேண்டிக்கோங்க. அதான் நம்ம சொல்கிறோம், முதலே கடவுளை வேண்டுங்க. ஃபஸ்ட்டு டே 1 கடவுளை வேண்டுங்க, மன்னிப்பு கேளுங்க, கடவுளை கேளுங்க. அப்போ கடைசியாக கேட்குறத முதலே சொல்லி கொடுப்பேன். சரியா? அப்போ நாம் இந்த 2 கேள்வி கேட்கும் பொழுது வர்றவங்க இல்லை 3 கேட்டகரி வருவாங்க. அப்போ கர்மாவில் என்ன வரும் அப்படின்னா 1 2 3. 1 100% குணமாகணும், இல்லை 100% 0 குணமே ஆகக்கூடாது. அது அப்படி அடுத்த லைஃபுக்கே கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் கர்மா அவ்வளோ இருக்கு, அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கோம். நாம அடுத்த லைஃபுக்கு கொண்டு, இந்த லைஃப்ல கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2. 3வது பார்ஷியல் ஒரு பர்சன்டேஜ், 40%, 50% கியூர் ஆகலாம். சரியா? 100% கியூர் ஆகும், 0% கியூர் ஆகாது. ஃபுல்லாகவே சஃபர் தான் ஆகணும். பிகாஸ் அடுத்த ஜென்மம் இன்னும் 4 ஜென்மத்துக்கு கஷ்டப்பட்டே ஆகணும். அப்புறம் தான் கழியும், 5ஆவது ஜென்மத்துக்கு தான் கழியும். அப்படி இருக்கும். இல்லை பார்ஷியலாக குறையும். இதில் வந்து ஒரு 50-60% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பேலன்ஸ் பார்ட்டி அடுத்த லைஃப் கேரியர் கொண்டு போகணும். இதில் அவருக்கு தான் லைஃப், அவ்வளோதான். சஞ்சித கர்மால இப்போ கொண்டு வந்துக்கிறது அவ்வளோதான். சாரி, பிரார்த்த கர்மா. சஞ்சித கர்மா ஒட்டுமொத்த தொகுப்பு இல்லையா, பிரார்த்த கர்மா நம்ம கொண்டு வந்து அவ்வளோ, இவ்வளோதான் கொண்டு போகணும். இதுக்கு மேலே அடுத்து கொண்டு போகணும். இந்த 3 கேட்டகரி. இதே தான் லைஃப்பில் ப்ராப்ளமும். லைஃப் ப்ராப்ளம் நான் சொல்கிறது வந்து டிசீஸ் சொல்கிறேன். டிசீஸ் மாதிரி லைஃப்பில் ப்ராப்ளம், ஒரு A to Z ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுங்க. அந்த ப்ராப்ளம் வந்து இந்த லைஃப்பில் முழுமையாக அவர் வெளிவர வேண்டும், முழுமையாக 100% வெளியே வந்துடணும். அந்த ப்ராப்ளத்தை அடுத்த லைஃப்பு கேரியர் கொண்டு போகணும். இதில் போகவே முடியாது, அப்படியே தான் இருக்கும்.
இல்லை அந்த ப்ராப்ளம் ஒரு பாதி சால்வ் ஆகும், மிச்சம் பாதி அப்படி தான் இருக்கும். நிறைய வருதான். ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவி உறவு எடுத்துக்கோங்களேன். கணவன் மனைவி உறவே இருக்கு. இப்போ இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து இந்த லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் மாறிடுவார், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி மாறிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ அப்படி ஏதோ குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் 100% மாறிடுவார், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி 100% மாறிடுவாங்க. இது ஒன்று. இல்லை நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நிறைய கர்மா வச்சுருக்கிறீங்க, இந்த லைஃப்பில் உங்கள் கணவனையும் மனைவியும் மாற்றவே முடியாது. அவங்க அப்படி தான் இருந்தாங்க, அப்படி தான் ஓரி அடியே ஆகணும். அடுத்த லைஃப்லையும் இப்படி தான் இருக்கும். இன்னும் 2 பேரும் போய் இருக்கும், இன்னும் இருக்கும். அப்போது இதில் 0 இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் 0 தான் கிடைக்கும். அப்போ மாறவே முடியாது, மாற்றவும் மாட்டாங்க. அது அப்படியே வாழ்ந்து அப்படியே அப்படியே போக வேண்டியதுதான். இது ஒன்று. இதில் ஒரு பார்ஷியலாக மாறுவார். கணவனோ மனைவி யாராக இருந்தாலும், ஆப்போசிட் செக்ஸ் யார் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், கணவனா மனைவியாக இருந்தாலும், இந்த லைஃப்பில் ஒரு பாதி தான் மாறும். ஒரு 50 மாறுவாங்க, 60 மாறும், அவ்வளோதான். அப்புறம் இப்படியே ஒரே தான் கால் தாழணும். இந்த லைஃப்ல இப்படி தான். அதுக்கு பிறகு தான் வந்து அடுத்தடுத்த பிறகு தான் வரும். இன்னும் 2-3 பிறகு கழிந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த சந்தோஷப்படுவதற்கான அந்த கணவனோ சந்தோஷப்படுவதற்கான அந்த மனைவியோ முழுவாக அமைவாங்க. பிகாஸ் நம்ம அந்த கர்மா சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சரி, நோய்களுக்கும் சரி. நம்ம வந்து எல்லாரும் நோய்களை மட்டும்தான் பேசுகிறோம். இந்த டாக்டர் ஆசத்தில் மட்டும் நோயை தவிர மற்ற விஷயங்கள பேசுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை இங்கே கொடுக்கப்படும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு இங்கே கொடுக்கப்படும். கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன தடைகள் நீக்கப்படும். உங்கள் பிஸ்னஸ் இருக்கிற ப்ராஃபிட்டு லாஸ், பிஸ்னஸ்ஸு இப்படி போயிட்டுருக்கு, ப்ராஃபிட் வரல, அதை அதிகப்படுத்துறதுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கப்படும். பிஸ்னஸ் லாஸா அது போக்க ஆலோசனை சொல்லி கொடுக்கப்படும். டைவர்ஸு வேண்டாம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். கடன் இருக்குது, கடனை போக்க, கடன் இல்லாமல் எப்படி வாழ்கிறது? எப்படி? கடனே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம், கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ் யாரும் கடனே இருக்கக்கூடாது. ஒரு பைசா கடன் கூட இருக்கக்கூடாது. கடன் இருக்கக்கூடாது. ஏன்னா அடிக்கடி சொல்லுது நான், நம்ம மற்ற கடன்லாம் வேற இருக்குது, மற்ற கடன்லாம் இருக்குது, பித்ரு கடன்லாம் இருக்குது. நான் அந்த கடனாக தீர்த்தா தான் நம்ம என்ஓசி வாங்கினோம்னா இறைவனை அடைய முடியும். நம்ம அல்டிமேட் எய்ம் இறைவனை அடையணும், அந்த ஒளி போய் சேரணும். நம்ம இந்த கடனை வச்சுட்டு தான் கூட்டு போக முடியும். அப்போ இந்த கடனை எப்படி தீர்க்கணும்? சரி, இந்த கடனை தீர்க்கறது கூட நல்லா பார்த்துக்கோங்க, 100க்கு 100 இந்த ஜென்மத்தையே கடனை தீர்த்துட முடியும். 100%. பணக்கடனே சொல்கிறேன், பணமே கூட இல்லை. அவன் இந்த லைஃப்பில் கடங்காரனாகவே வாழ்ந்து கடனாகவே இருந்து கடங்காரனாகவே இறக்கணும். பிகாஸ் அடுத்த லைஃப்ல அவன் கடங்காரனாக தான் இருக்கணும். இன்னும் 2 பிறகு இருக்கும். அப்படிங்கும்போது கடன் தீராது. இல்லைன்னா கடன் தீரும் ஓரளவுக்கு, ஒரு பார்ஷியலாக ஒரு 70% தீரும். மிச்சம் 30% கடங்காரனாக தான் இறப்பார். பிகாஸ் அடுத்த லைஃப்பில் கொண்டு போனோம் அவர். அப்போ 3மே இருக்குது. முழுமையாக தீர்வது, முழுமையாக தீராதது, பகுதியாக தீர்வது. இது எல்லா பிரச்சனைகளுக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. இது எல்லாம் எதை சார்ந்து இருக்குன்னா உங்களுடைய பாஸ்டரை கர்மாவை பொறுத்து இருக்கிறது. இப்போ வரும்பொழுது இப்போ எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது, இவருக்கு வந்து இந்த பிறவியில் இது இப்படி தான் சஃபர் ஆகணும், அது வேறு வழி இல்லை. ஏன்னா அவருடைய கர்மா நிறையா இருக்குது, இன்னும் 2-3 லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னு என்கிட்ட அது ரிசல்ட்டை என்கிட்ட டெரிவ் பண்ணி எடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? அது நான் ஓப்பனாக சொல்ல முடியுமா? இதை ஆரம்ப காலகட்டங்களில் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நான் பல வகுப்பில் பழைய முறை சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா கிளைவாயின்ஸில் பார்த்து சொல்கிறோம், இறைவனுடைய ஞானத்தினால நம்ம அட்வான்ஸாக உணர்ந்து சொல்கிறோம், தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம். அப்படின்போது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ரெண்டும் கலந்ததும் இருக்குது. நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, ரெண்டும் கலந்ததும் இருக்குது. இது எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? நல்ல விஷயம் சொல்லலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. அது சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷம். இது நடக்காது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இது தீராது, இப்படி தான் நீங்கள் லைஃப்பில் கடந்து போகணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்ல முடியும்? என் நேரத்துலேருந்து நினச்சி பாருங்க, என் நேரத்துலேருந்து நீங்கள் நினச்சி பாருங்க, எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த லைஃப்பில் திருமணம் ஆகணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும். ஆனால் இந்த லைஃப்பில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அமைப்பே இல்லை. அது இன்னும் 2 ஜென்மம் தள்ளி 3ஆவது ஜென்மம் தான் உங்கள் மன வாழ்க்கை செட் ஆகும். நான் எப்படி சொல்ல முடியும்? என் வாயால் எப்படி சொல்கிறது? நான் மனசு கஷ்டப்படும்ல, நானும் ஒரு மனுஷன் தானே, அது எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு நோய் இருக்குது, குணமாகணும் ஆசையாக வரீங்க, தப்பு இல்லை, அது இயற்கை, ஹியூமன் நேச்சர்.
பட் உங்களுக்கு நோய் வந்து இன்னும் 2-3 ஜென்மத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அனுபவிச்ச பிறகு தான் உங்கள் கர்மா தீரும். அந்த அளவுக்கு நோய் இருக்குது, குணமாகாது, கண்டிப்பாக குணமாகாது. நாங்கள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு குணமாகாதுன்னு எப்படி சொல்கிறது? என் நேரத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? குணமாக நல்லா தெரியும், 100% அதான் உண்மை, ஃபேக்ட். ஆனால் அவங்க முன்னாடி நம்ம முன்னாடி உட்காந்து, சார் நல்லா ஆகணும் சார், எனக்கு குணம், எனக்கு எப்படியாவது குணமாகணும் சார், பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு அவங்க நிற்கும்போது அவங்ககிட்ட எப்படி சொல்லுவீங்க? பணம் வந்து என்னை ஏமாயிட்டாங்க சார், லாஸ் ஆகி போச்சு சார், எனக்கு எப்படியா பணம் வரணும் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஆனால் அவங்க இன்னும் 2-3 ஜென்மத்துக்கு கடங்கானா தான் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அந்த கர்மா அப்படி இருக்குது. இந்த ஜென்ம கடன் தீராது. கடனோட வாழ்ந்து கடனோட இருந்து கடங்கானாவே தான் இறக்கணும். அடுத்த பிறவிலையும் கடங்காரனா தான் இருக்கணும். 2 பிறவிக்கே கடன் இருக்குது. இன்னும் தலையாக தெரிஞ்சாலும் கடங்காரனா தான் இறக்கணும் அவர். அப்போ அவர் கேட்குறாரு, சார் என் கடன் எப்போ சார் தீரும்? பதில் சொல்ல முடியல சார், வீட்டில் பதில் சொல்ல முடியல, ஃபோன் எடுத்தா அதான் கனவுல தூங்கினா கூட கனவுல அவன் தான் வரான். என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த இடத்துல நீங்கள் கடங்காரனாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, இப்படி தான் உள்ளல்பட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், உங்களால் தீர்த்து வெளியே வர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என் இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? தர்மசங்கடம் தான். சில டைமில் ஏன்டா இதுக்கு வந்தோன்னு கூட நினைக்க தோணும். ஆனால் சொல்லணும். அப்போ வாழ்க்கையில் தீர்வுக்காக வரீங்க, ஒரு நோய்க்காக வரீங்க, ஒரு பிரச்சனைக்காக வரீங்க, ஒரு சொல்யூஷனுக்காக வரீங்க, அது முடியாது, அந்த அமைப்பு இல்லை, நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன் டாக்டர் சொல்லுவீங்க, அப்படி இல்லை. அது கொஞ்சம் நம்ம அந்த அந்த மனித உணர்வோட, அந்த ஆன்ம உணர்வோட, இறைவனோட ஊக்கம் சொல்ல வாய் வராது சார். நமக்கு உள்ளுக்குள்ள மனசு கலங்கும், கஷ்டப்படும். ஆனால் கண்ணு முன்னால் அவங்க கேட்பாங்க, என்ன சொல்லுவீங்க? ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க லேட் ஆகுது? ஏன் மருந்து கொடுக்க லேட் ஆகுது? ஏன் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம், உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு மருந்து கொடுக்கல, பின்னாடி வந்து மருந்து கொடுக்குறோம், இல்லை நிறைய டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாரு டாக்டர் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் எதுவும் செய்ய மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், சித்தர்கள் உலகத்திலேயே இந்த கர்மா வந்து ஓவர்லுக் பண்ணி இதை பண்ணி கொடுங்க டிவைன் கிட்ட கேட்டு அந்த டிவைன் சொல்கிற மாதிரி உங்களுடைய கர்மாவை செட்டிலைஸ் பண்ணி கொடுக்குறவங்க உலகத்திலே சித்தர்கள் மாதிரி யாருமே இல்லை. சித்தர்கள் மாதிரி யாருமே, நீங்கள் எத்தனை ஆன்மீக அமைப்பு போனாலும், எத்தனை ஆன்மீக தலைவர்கள் போனாலும், சித்தர்கள் மாதிரி ஒரு இறைவன்கிட்ட உங்களுக்காக ஃபைட் பண்ணி வாதாடி உங்களுக்கு ஃபேர் பண்ண கொடுங்க யாருமே இல்லை. ஆனால் நாம் செய்யணும் காட்டிக்கவே மாட்டாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இப்படி பண்ணுறாங்கன்னா. அப்போது உங்களுடைய கர்மாவை போக்குவதற்கு நீங்கள் பாதிக்காத, கஷ்டப்படாத, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்கிறாங்க. இட் டேக்ஸ் டைம். It is according to your bad karmas which you have earned in your past life karmas. உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நீங்க உங்களுக்கு தெரியாம சேர்த்து வைத்த கொண்டு வந்த கர்மாக்களை நியூட்ரலைஸ் பண்ணாதான் நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்ற உண்மையை உங்களுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்கல. அதுக்காக எக்ஸிக்யூட் பண்றாங்க. உங்ககிட்ட இருந்து பணமோ புகழோ பேரோ எதையுமே எதிர்பார்க்காம சித்தர் மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் சார்பாக நம்ம அவங்க முன்னாடி ரெப்ரசன்ட் நிற்கிறோம். இது யாருக்கு கிடைக்கும்? 1,00,000 பேட் கர்மா நீங்கள் பண்ணாலும் அந்த 1,00,000 பேட் கர்மாவுக்கு மேலே ஏதோ 2-3 குட் கர்மா பண்ணனால தான் இந்த சித்தர் பெருமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது. உண்மையான இறைசக்தி தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது. திரும்பவும் சொல்கிறேன், லட்சக்கணக்கான பேட் கர்மா அநியாய அக்கிரமம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு மேலே ஏதோ கொஞ்சம் நல்ல குட் கர்மா பண்ணிட்டதுனால தான் இந்த இறைவனுடைய உண்மையான சித்தர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது. உண்மையிலே யூ ஆர் வெரி வெரி லக்கி, செலக்டட் பீப்புள், பிளஸ்டு பீப்புள். உண்மைதான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி பீப்புள், செலக்டட் பீப்புள், வெரி வெரி லக்கி பீப்புள். நீங்கள் வந்து இறைவனால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. சரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன், நீங்கள் வாங்கி செலக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. பட் அந்த கொண்டு போகிறீங்க இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களை எப்படியாவது கொண்டு வந்து உங்களை வெளியே கொண்டு வரணுன்னு தான் அவங்களுடைய விரும்பும். அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்யறது வந்து உங்களுக்கு கர்மா நியூட்ரலைஸ் உங்களுக்கும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் அது வந்து நீங்கள் உணராதனால தான் நீங்கள் ஏன் எனக்கு டிலே, ஏன் என்ன பண்ணுறாரு, டாக்டர் பணத்தை மட்டும் வாங்கிக்கினாரு, என்ன பண்ணுறாரு, உங்கள் பணத்தை வாங்கி இங்கே வட்டி கொடுத்து யாரும் வட்டி சாப்பிடல. நீங்கள் கொடுத்த பணத்தை யாரும் வாங்கி அதை இன்ட்ரெஸ்ட் விட்டு வட்டி வாங்கி நம்ம சாப்பிடல. யாரும் செய்யல. ப்ராக்டிக்கலாகவே 100% செய்கிறோம். இது சொன்னதுனால ஒரு கருத்து சொல்ல வரோம். இப்போ நீங்கள் வரீங்க,
கிறிஸ்டல் வாங்குறீங்க, மருந்து வாங்குறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 10,000 ரூபாய் மருந்துக்கு வாங்கியிருக்கிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு 1 லேக்கில் கிறிஸ்டல் வாங்கியிருக்கிறேன், கிறிஸ்டல் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அது சொல்லக்கூடாது. வலது கை சேருது இடது கை தெரியக்கூடாது, இடது கை சேருது வலது கை தெரியக்கூடாது. பட் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டனால சொல்ல வேண்டியதாக வருது. என்ன விஷயம்னா, நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை மாதிரி குறைந்தபட்சம் 2 மடங்கு மதிப்புள்ள கிறிஸ்டல் கொடுக்குறோம், அந்த மருந்தும் கொடுக்குறோம். குறைந்தபட்சம் 2 மடங்கு, அதோட புரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் 2 மடங்கு. நீங்கள் ஒரு 1 லேக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் கொடுக்குற கிறிஸ்டல் வேல்யூ 2 லேக்ஸ் ஒர்த்தில் குறைந்தபட்சம். இன்னும் அதிகம்லாம் நிறையா இருக்குது, அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். மினிமம் நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 2 மடங்கு மதிப்புள்ள கிறிஸ்டல் உங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நாம் சொல்லிக்கல. நீங்கள் மருந்துக்கு ஒரு 20,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. அதோடைய ஒர்த் கொடுக்கப்படுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? who bears this cost? இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை யார் பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்ல வேண்டாம், மனசில் நினச்சிக்கோ. நீங்கள் ஒரு 1 லேக் பேமெண்ட் பண்ணி கிறிஸ்டல் வாங்குறீங்க, பட் 2 லேக்ஸ் ஒருத்தர் கிறிஸ்டல் கொடுக்குறோன்றோம். மினிமம் 100% வேல்யூ அதிகமாக இருக்கும். மினிமம் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கொடுக்குறோம். கேமரா ரெசன் எஸ், மினிமம் 2 மடங்கு அதுக்கு அதிகமாக கொடுக்குறோம். அதே மருந்துக்கு ஒரு 20,000 கட்டுறீங்க, 40,000 ஒருத்தரில் மருந்து உங்களுக்கு கொடுக்கும். ரியலாகவே கொடுக்குறோம். who bears this cost? இப்போ இங்கே வரும்போது ஒரு 2 விஷயம். கடைகளில் டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க நிறைய. 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 1 வாங்கினா ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ, ஒரு சட்டை வாங்கினா இன்னொரு சேலை ஃப்ரீ, ஒரு சட்டை வாங்கினா இன்னொரு சட்டை ஃப்ரீ, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா 2 ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, என்ன பாருங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் போடுறாங்க, நானும் காட்டுறேன், இப்போ பேப்பர் கிடைச்சா காட்டுறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி விலைக்கே கொடுக்குறோம், ஃபேக்ட்ரி விலைக்கே நான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃபேக்ட்ரி விலைக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபேக்ட்ரி விலைக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன லாபம்? எதுக்காக ஃபேக்ட்ரி விலைக்கே அவங்க கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? நம்ம எப்படி படித்த முட்டாள்களாக்குறோன்னு சொல்ல வரேன். படித்த முட்டாள்களாக எப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். ஒரு 500 ரூபாய் புடவை நீங்கள் வாங்குறீங்க. அப்போது 500 ரூபாய் வாங்கினா ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் லாபத்துக்கு நடத்துவானா, தொழில் நஷ்டத்துக்கு நடத்துவானா? நான் அடிக்கடி சொல்கிறேன், உலகத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் டாக்டருங்க ஆக்சஸ் மட்டும் நஷ்டத்தை ஓடிட்டுருக்கு, உண்மையிலே ஓடிட்டுருக்கு. அப்போ லாபத்துக்கு தொழில் நடத்த வர்றவன் ஒரு புடவை வந்து 500 ரூபாய் கொடுக்குறான், அதே மாதிரி இன்னொரு புடவை எப்படி 500 ரூபாய் கொடுப்பான்? அவன் எப்படி நிர்வாகத்தை பண்ண முடியும்? அவன் எப்படி தொழில் செய்ய முடியும்? அவன் எப்படி சோறு சாப்பிட்றது? ஒரு புடவையினுடைய ரேட்டு, அதை 2 புடவை இன்னும் கொடுக்குறான்னா 2 புடவை கஷ்டம், ஒரே புடவை தான் வைக்கிறான். இது சிம்பிள், இது தெரியும். இது தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி இலவசம் அப்படின்னா அது எப்படி இன்னொரு பிரியாணிக்கு உண்டான காசு வாங்காமல் ஒரு பிரியாணி கொடுப்பான்? அப்போ அவன் எப்படி ஹோட்டல் நடத்த முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? என்ன வருமானம் வரும்? அப்போ 2 பிரியாணி காஸ்ட்டையும் ஒரே பிரியாணியில் வச்சு உங்களுக்கு பிரியாணி விற்கிறான். நீங்களா என்ன பார்த்தியா, இந்த கடையில் மட்டும் ஒரே பிளேட்டு வாங்கினா 2 பிளேட்டு இலவசம், ஒரு பிரியாணி வாங்க 2 பிரியாணி, அவள் குடும்பத்தோடு போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு காசு கொடுத்து சென்னையை விலைக்கு வாங்கிட்டு வரீங்கன்னு வேறு சமாச்சாரம் வாங்குறீங்க. இதுதானே நடக்குது. இது யாராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கிறீங்களா? ஒரு பிரியாணி வாங்கினா 2 பிரியாணி எப்படியா இலவசமாக கொடுக்க முடியும்? இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். ஒரு சேலை வாங்கினா 2 சேலை எப்படி ஃப்ரீயாக கொடுக்கும்? குவைட் இம்பாசிபிள். ரீசெண்டாக இப்போ போடுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரியல் எஸ்டேட்டில், நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினா 2 பிளாட் கொடுக்கும், இன்னொரு பிளாட்டும் கொடுக்குறோம். எப்படியா கொடுக்க முடியும்? அப்போ அவன் எதுக்கு நர்ஸுக்காக தொழில் செய்கிறான்? டாக்டர் இளங்க ஆய்சஸ்டல் மாதிரி டாக்டர் இளங்க ஆய்சஸ்டல் நர்ஸுக்காக செய்கிறான், அவன் லாபம் தான் செய்வான், கண்டிப்பாக செய்வான். அப்போ எப்படி ஒரு பிளாட்டு நீங்கள் 10 lakhs வாங்கிக்கோங்க, ஆனால் இன்னொரு பிளாட் ஃப்ரீயாக கொடுக்குறேன், அட்வர்டைஸ்மெண்ட் வருது பேப்பரில் பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? 2 பிளாட்டுடைய வேல்யூ அது உள்ளே வருது, அதை ஒரு மார்ஜின் வச்சு லாபம் தான் கொடுக்குறான். அது பிஸ்னஸ் டெக்னிக்கு, நம்மளும் ஏமாந்துடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோஆப்டெக்ஸ், காதி கிராஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரிடக்ஷன் பண்ணுவாங்க.
ரேட் ரிடக்ஷன் பண்ணால் உண்மையிலே ரிபேட். அது உண்மையான ரிபேட்னா அதுதான் காந்திஜி ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த காலத்தில் காதி சர்வதேச சங்கம் ஆரம்பிச்சு வச்சாரு. காதி பண்டார் இருக்கு, கைத்தறி துணிகள் விற்கிற அமைப்புகள்லாம் இருக்கு. அவங்க உண்மையிலேயே இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இப்போ தீபாவளி பொங்கல் சீசனில் ரேட்டை குறைச்சி கொடுப்பாங்க. 30% 20% அப்படி குறைச்சி கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான டிஸ்கவுண்ட். அப்போது ஒரு காதி கிராஃப்ட்லேயோ அல்லது சர்வதேச சங்கத்திலேயோ நீங்கள் ஒரு புடவை 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு 20-25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் உண்மையான டிஸ்கவுண்ட். அவங்க என்ன விலை விற்கிறாங்களோ அந்த விலையில அந்த சீசனில் குறைச்சி கொடுக்குறாங்க. இந்த குறைச்சி கொடுக்குற அமௌண்ட்டை கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது, சப்சிடியாக கொடுக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரைவேட்டா தனி மனிதர்கள் விருப்பத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்லாம் சும்மா அது டம்மி. ஒன்றும் லாபத்தெல்லாம் குறைச்சிக்கல, அதே லாபம் தான் உங்களுக்கு. அப்படி டெக்னிக்காக அப்படி விலையை உயர்த்தி போட்டு அது குறைச்சி கொடுக்க மாதிரி கொடுத்து பண்ண பிஸ்னஸ் டெக்னிக். அதை எல்லாரும் ஏமாறும். படித்தவன் படிக்காதவன் தெரிஞ்சவன் தெரியும் எல்லாமே போய் ஏமாறும். எஸ், அதுதான். ஆனால் உண்மையிலே கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த காதி கிராஃப்ட் சர்வீஸ் சென்டர் எவ்ரி இயர் கொடுப்பாங்க. பொங்கல், தீபாவளி, இந்த காந்தி பிறந்த நாள், இந்த நாளில் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 30% வரைக்கும் கொடுக்குறாங்க. 10 to 30% கொடுக்குறாங்க. அந்த 10 to 30% உண்மையிலே குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவல் ரேட்டை விட அந்த ரேட்டில் குறைச்சி தான் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் கவர்மெண்ட்டு கிளைம் பண்ணியிருக்கோங்க. நாங்கள் இந்த டேட்டில் இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க இந்த குரூப்பில் இருந்து, இந்த அமைப்புகள் இருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் அந்த அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருவாங்க, சப்சிடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரியல் வேல்யூ தான். இப்போ நீங்கள் 500 ரூபாய் சாரின்னா காதி கிராஃப்டில் 500 ரூபாய்னா 500 ரூபாய் தான். சர்வீஸ் சென்டர் 500 ரூபாய் தான். மற்ற டைம் 400 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இந்த 100 ரூபாய் டிஃபரன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கும், அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கும். ஏன் கொடுக்குது கவர்மெண்ட்டு? இந்த கைத்தறி துணிகள், கதர் துணிகள் மக்கள் வாங்கிறதுக்கு தயங்குறாங்க, வாங்க மாட்டேன்றாங்க. இதை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க. அப்போ இதை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுய தொழில்கள், ஒரு நாட்டு தொழில்கள், கண்ட்ரி தொழில்கள் இல்லையா, சுய தொழில், இந்த தொழில்களுக்கு வருமானத்தை உருவாக்கி அந்த மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், வாழ்வாதாரத்தை கொடுக்கணுன்றதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த அமௌண்ட்டை கொடுக்குது. ஸோ அப்போ ப்ரைஸ் குறைக்கிறாங்க இவங்க, அந்த குறைச்ச அமௌண்ட்டை அரசாங்கம் கொடுக்குது. அப்போ இதுதான் உண்மையான டிஸ்கவுண்ட்டு. இதே அரசாங்கம் கொடுக்கலன்னா அவங்களால கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட கிறிஸ்டல்ஸ் வாங்குறவங்க, மெடிசன்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறோம். எப்படி இப்போ பிஸ்னஸில் ப்ரைவேட் பிஸ்னஸ் பீப்புள் பண்ணாங்களே அந்த மாதிரி குறைச்சி இல்லை, உண்மையிலேயே அந்த வேல்யூ கொடுக்குறோம். யார் கொடுக்கணுன்றது தான் சஸ்பென்ஸ். அது இப்போ வேண்டாம். இறைவன் எப்பயாவது பர்மிஷன் கொடுத்தா சொல்லுன்னு சொன்னால் சொல்லலாம். இப்போ வேண்டாம். இப்போ நீங்கள் லக்கியா இல்லையா? நீங்கள் லக்கியா இல்லையா சொல்லுங்க. கிறிஸ்டல் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை மாதிரி குறைந்தபட்சம், அது வேறு, கேஸ் டு கேஸ் வேறு ஆகும். 2 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம். மருந்துக்காக நீங்கள் கொடுக்குற பணத்தையும் 2 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம். இன்னும் சில பேருக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். யார் கொடுக்குறாங்கன்றது வேற. நான் கொடுக்குறேன்றது திருப்பி சொல்லிக்க வேண்டாம், கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? உங்களால் எனக்கு என்ன காரியம் ஆக போகுது? உங்களால் எனக்கு என்ன காரியம் நடக்கணும்? உங்ககிட்ட நான் எனக்கு பண்ணி கொடுக்கணும், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டிருக்கேன். டாக்டருங்கோ எனக்காக இதை நீங்கள் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. யாராவது நேரில் வர்றவங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாலும், பழம் மற்ற விஷயங்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாலும் அன்னன்னைக்கு அதுக்கு ஒரு வேல்யூ நான் போட்டு, இந்த வேல்யூவை அவங்க வேண்டான்னு சொன்னால் மனசு கஷ்டப்படும், வருத்தப்படுவாங்க. அவங்க என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும், ஒரு சாதாரண 2 வாழைப்பழம் வாங்கினது கொடுத்தா கூட அந்த அன்னைக்கு மறுநாள் காலையில் தியானத்தின் அப்போ 3 to 6 பிரம்மகுத்தில் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூக்கு உண்டான சேரிட்டி அமௌண்ட் நான் யாருக்கா பண்ணிடுவேன். இதை அவருக்கு கொடுத்த தர்மத்துக்கு, அந்த தர்மம் செய்ததுக்கு உண்டான பலனை அந்த ஆத்மாக்களுக்கு கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு காலையில் அன்னன்னைக்கே முடிச்சிடுவேன். 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் கூட, 2 வாழைப்பழம் வந்து சார் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் மறக்க மாட்டேன். சரி, ஓகே, அன்பாக கொடுக்குறாங்க, ரைட், ஓகே, வாங்கி ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கினாலும் அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு அந்த வேல்யூ நான் யாருக்காவது சேரிட்டி பண்ணிட்டுடுவேன். யாருக்காவது சேரிட்டி பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை எனக்கு இன்னைக்கு எங்கிட்ட இன்னைக்கு நேரில் பார்த்தோம் கொடுத்தவங்க பண்ணியிருந்தால், இந்த சேரிட்டி பண்ணியிருந்தால் அந்த தர்மம் என்ன வருமோ அந்த தர்மத்தை அவங்கெல்லாம் அவங்களுடைய கர்மிக் அக்கௌண்ட்டில், பாசிட்டிவ் அக்கௌண்ட்டில் சேர்த்துங்க இறைவா, அவங்களுக்கு அந்த புண்ணியகரமாக சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். கால் எவ்ரி மார்னிங் 3 to 6 முடியும். எத்தனை பேர் தெரியுது? யார் செய்வாங்க அப்படி? அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு அந்த விஷயம் தெரியும், அது மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி தான்
அந்த சகோதரி எல்லாம் அமைச்சிருந்த அந்த gift கூட ஒரு வேல்யூ போட்டு அந்த வேல்யூ கிஃப்ட்டை வந்து அசம்பி சாருக்கும் சேர்த்து நானே பண்ணிட்டேன். அசம்பி சாருக்கும் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, அவருக்கும் சேர்த்து நானே பண்ணிட்டு அந்த gift வந்த மறுநாள் அந்த வேல்யூ போட்டு அந்த தர்மம் சேரிட்டி பண்ணிட்டு அந்த காயத்ரி மேடம், அவங்களுடைய கணவர், அவங்களுடைய மகன், மருமகள், அவங்க ஃபேமிலிக்கு இந்த ஆசீர்வாதமாக, இறை ஆசீர்வாதமாக குட்கர்மா போய் சேரட்டுன்னு ப்ரே பண்ணிட்டு தான் அதை நம்ம எடுத்து பீரோட்டுக்கு வச்சோம் நேற்று. இதான் முறை. இந்த முறையெல்லாம் நிறைய பேர் தெரியறதில்லை, ஏதோ போகிறோம் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து அது பிஸ்னஸாக பண்ணல, இறையாக பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன் பார்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஒருத்தர் மெத்த படித்தவர், ரொம்ப மெத்த படித்தவர், அவன் குடும்பம் நல்லா படித்த குடும்பம், பெரிய குடும்பம். ஆனால் அந்த குடும்பம் இப்படி கஷ்டப்படும் யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. சத்தியமானா கூட நம்ப மாட்டாங்க. சார் இந்த குடும்பத்தையும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார் அப்படி சத்தியம் அடித்தா கூட நம்ப மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. யார் நீங்கள் கூட நம்ப மாட்டீங்க. சொன்ன இல்லை சார், நம்ம வழக்கம் போல லோக்கல் தமிழ் சொன்ன பார்த்தீங்கன்னா, டாக்டர் உருட்டுறீங்க, டாக்டர் இங்கே கதை சொல்கிறீங்க, டாக்டர் புழுகுறீங்க, டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க உண்மையிலே. அப்போ நான் என்ன பண்ணேன், கிறிஸ்டல்ஸு கொடுத்தேன், கர்மா கலிங் மெடிசன்ஸ் கொடுத்தேன். 10 விஷயம் நான் வாங்கலை, ₹1 கூட நான் வாங்கலை, ஃப்ரீயாக தான் கொடுத்தேன். கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், கொடுத்தேன். நம்ம நிறைய பேர் கொடுப்போம், அது ஒரு இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால சொல்கிறேன், நான் கொடுத்தேன். அப்போ கொடுத்த பிறகு இப்போது லாஸ்ட் வீக் அவர் ரிவ்யூ பண்ணும்போது சில விஷயங்கள் சொல்கிறாரு, எனக்கு இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல சார், சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு, சில விஷயங்கள் கிடைக்கல, இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார் அப்படின்னாரு. இல்லையே, கொடுத்துருந்தா நமக்கு இப்படி போட்டால், இங்கே இந்த சாய் போட்டால் இந்த கதவு திறக்கும், இந்த இடத்துல போனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணணும், நமக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாள் கொடுத்து இவ்வளோ நாள் பண்ணி இவங்க கரெக்டாக பண்ணலையே, எங்கே அப்படின்னு சொல்லி எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு ஒரு ரிவ்யூ பண்ணால், ரிவ்யூவில் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்டலை அவர் முறையாக பயன்படுத்தவில்லை அப்படின்னு தெரியுது. அப்போ நான் சொன்னேன், இல்லையே நீங்கள் இந்த மாதிரி தானே கிறிஸ்டலை யூஸ் பண்ணணும், நீங்கள் ஏன் இப்படி இல்லை, ஆஸ்டம்பி சார் இப்படி தான் சார் சொன்னார், இல்லையே அப்படி சொல்லியிருக்க மாட்டார், நீங்கள் இப்படி தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்லை ஆஸ்டம்பி ஐயா இப்படி தான் சொன்னாருன்னார். ஆஸ்டம்பி சார் இவரை மாதிரி 1000 பேருக்கு சொல்லியிருக்கிறாரு, 1000 பேருக்கு சொல்கிறவர் அவர் கண்டிப்பாக அப்படி சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. கர்மா எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? அவர் குடும்ப பிரச்சனை, நல்ல மெத்தப்படுத்தவர், அவங்க குடும்பம் இப்படி கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க, சத்தியமானா கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் கஷ்டம் இருக்காங்க. சரி, நான் என்ன பண்ண, 2 கிறிஸ்டல் கொடுக்குறேன். எப்பயுமே நான் யாருக்கு கிறிஸ்டல் கொடுத்தாலும் மினிமம் 60,000 குறையாம வேல்யூல கிறிஸ்டல் தான் கொடுப்பேன். சொல்லக்கூடாது, ஒரு தேவைக்காக, இப்போ உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன், நான் வந்து பேர் வாங்கிக்கணும், புகழ் வாங்கிக்கணும், என்னை பெருமைப்படுத்திக்கணும் அப்படி இல்லை. அந்த நோக்கமே கிடையாது. அந்த நோக்கம் வடது கை கொடுக்குறது, இடது கை தெரியும். நான் என்ன கொடுக்குறேன், எங்கள் ஒய்ஃபு கொடுக்குறேன், இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். என் கூட இருக்க என்னோட ஒய்ஃபு கூட நான் என்ன பண்ணுறேன்றது ஓரளவுக்கு தான் தெரியுமே ஒழிய புதுசாக தெரியாது. அப்படி கொடுப்பேன், வடது கை கொடுக்குறது, இடது கை தெரியாது. ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, புரியாது. அவங்க ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்களால. அப்போ வலது கை கொடுக்க, இடது கை தெரியாது. ஸோ அப்போ மினிமம் 60,000 ஒர்த்துள்ள கிறிஸ்டல் தான் நான் ஃப்ரீயாகவே கொடுப்பேன், யாருக்கு கொடுத்தாலுமே. அதுக்காக 10,000 ரூபாய் கிறிஸ்டல், 20,000 கிறிஸ்டலாக கொடுக்க மாட்டேன். மினிமம் வேல்யூ, இந்தியன் வேல்யூ, INRன்னு பார்த்துக்கோங்களேன். மினிமம் 60,000 வேல்யூல கிறிஸ்டல் தான் கொடுப்பேன். 2 கிறிஸ்டல் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆச்சு வேல்யூ? 1,20,000. கர்மா ஹீலிங் மெடிசன்ஸ் அது நியர்லி 10,000 மேலே. அப்போது 1,30,000 வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அவரால் அதை அனுபவிக்க முடியல பாருங்க. நான் ஃப்ரீயாக பணம் கொடுத்து வாங்குறது ஒரு பக்கம், நான் ஃப்ரீயாகவே கொடுத்தாலும் கூட அந்த பலனை 3 மாதமாகி ஒரு முழுமையாக உணர முடியலை. ஏன்னா தப்பாக பயன்படுத்துறாரு, முழுமையாக பயன்படுத்தவில்லை. இதுதான் நடக்குது. இப்போ கர்மா எப்படி பிளாக் பண்ண தெரியுங்களா? அப்போ ஆஸ்டம்பி சார் கரெக்டாக சொல்லியிருப்பாரு, இவர் சைடில் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்னும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் ஃபுல்லாக பார்க்க முடியல, டைம் இல்லை. அடுத்த வாரம் தான் அது பார்க்கணும். ஆஸ்டம்பி சார் தான் சொல்கிறார், சார் இப்படி தான் சொன்னார்னு சொல்கிறாரு. இவர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு 99.9% வாய்ப்பு இல்லை. இவர் கரெக்டாக சொல்லியிருப்பார், அவர் தப்பாக புரிஞ்சிருப்பார். அப்போது இவர் சொன்னதை சரியாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த முடியாத மாதிரி எதுவும் தடுக்கிறது, கர்மா தடுக்கிறது. பணம் கொடுக்கல, நான் இலவசமாக கொடுத்தாலும் கூட அனுபவிப்புக்குண்டான அமைப்பு அவர்கிட்ட இல்லை பார்த்தீங்களா?
முழுமையான பலனை அவர் அனுபவிக்கல, உணரலை. எனக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல, எனக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, இதில் கிடைச்சிருக்கு, இதில் கிடைக்கல, அப்படியே இருக்கு அப்படின்றார். நானே கொடுத்தாலும் கர்மா அவரை அனுமதிக்கவில்லை, கர்மா குறுக்க நிற்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு உதாரணம், என்னுடைய குரு ப்ரொஃபஸர், அவருக்கு அவரும் டாக்டர் தான். அவருக்கு சில பிரச்சனைகள், எனக்கு மருந்து கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே வகுப்புகள் கூட சொல்லியிருக்கேன், மருந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி மருந்து கொடுத்தேன். அவர் கொடுத்த மாதிரி இன்னும் ட்ராயல் வச்சுங்கிறார். இதுக்கு பிறகு நான் 2-3 டைம் அவரை மீட் பண்ணிட்டேன். 2-3 டைம் மீட் வந்து ட்ராயல் எடுப்பார். இந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்க, நான் சாப்பிடல, இந்த இது அந்த வேலை இந்த வேலை ஏதோ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுப்பார். அவர் டாக்டர் தான். எனக்கு என்னுடைய குரு முதல்ல கிராஜுவேஷன் முடித்த பிறகு டாக்டர் இளங்கோ அப்படின்னு சொன்ன முதல்ல ஆத்மா அதான். முதல்ல கிராஜுவேஷன் முடித்த பிறகு டாக்டர் இளங்கோ அப்படின்னு முதல் வார்த்தை இந்த பூமியில முதல்ல என்ன டாக்டர் இளங்கோன்னு கூப்பிட்டா அந்த ஆத்மா தான். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு, ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். டாக்டர் இளங்கோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு சென்டிமெண்ட்டாக அதை நான் இன்னும் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல ஸ்டேஜில் டாக்டர் இளங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் இளங்கோ கூப்பிடுறோம், பட் முதல்ல டாக்டர் இளங்கோ கூப்பிட்டது அவர் தான், என்னுடைய ப்ரொஃபஸர். அவர் பேஷண்ட் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் எங்கிட்ட கேட்பாரு, ஐயா நீங்களே வந்து என்னுடைய குரு, நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா அப்படின்னா அவர் சொல்லுவார், நான் ஆயிரக்கணக்கான பேர் சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு என்னமோ அது உன் மூலமாக உங்கள் கையால் மருந்து வாங்கி சாப்பிடணும் எனக்கு விருப்பமாக இருக்குது, நீ மருந்து கொடுப்பான்னுவார். ஆனால் நான் போகும்போது அவர் 10 பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பார். ஆனாலும் எங்கிட்ட உங்கள் கையால் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். சரி, நானும் கொடுப்பேன். ஆனால் என்னுடைய குரு, என்னுடைய ப்ரொஃபஸர், அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்கிட்ட மருந்து கேட்குறாரு, நான் குருன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்பயும் கேட்குறாரு, எனக்கு என்ன எவ்வளோ நான் ஃபீஸ் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். ஃபீஸ் எல்லாம் என்ன, நீங்கள் கொடுத்த ஞானம், நீங்கள் கொடுத்த அறிவு, நீங்கள் கொடுத்த புத்தி, இதெல்லாம் வச்சுட்டு நான் போய் உங்கள்கிட்ட பணம் வாங்கினா எப்படி? நீங்கள் அப்படி கேட்காதீங்க, நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நான் மருந்து கொடுக்குறேன். அது உங்களுக்கு மருந்து கொடுக்குறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியமாக பாக்கியமாக நினைக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தையை இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாதீங்க, கேட்காதீங்க. மருந்துக்கு என்ன, நான் மருந்து கொடுக்குறேன், சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அப்படி நான் சென்டிமெண்ட்டாக மருந்து கொடுத்தாலும் கூட டில் டுடே கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னமும் அந்த மருந்து அவர் முழுமையாக சாப்பிடல. பிகாஸ் வை? அவருடைய பிரச்சனைகள் இருந்து விடுபடணுன்ற அமைப்பு இறைவன் எதுவும் அவர் கொடுக்கல. என்னுடைய குருவாக இருந்தாலும், அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும், அவர் ஊருக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எங்கிட்ட மருந்து கேட்குறாரு, நீ கொடுப்பா, உன் கையால் நான் வாங்கி சாப்பிடணுன்றாரு. என் கையால் வாங்கி அவர் கொடுத்தாலும் அந்த மருந்து இன்னும் சாப்பிட்டார். இது எதை காட்டுகிறது? ஏதோ ஒரு பேட் கர்மை காட்டுகிறது. மருந்தே கொடுத்தாலும் மருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் சொல்ல வரேன்னா, டாக்டர் மருந்து கொடுக்கல அப்படின்றீங்க. இப்போ என்னுடைய குருவுக்கு நான் மருந்து கொடுத்தும் என்னுடைய குரு அந்த மருந்து சாப்பிட முடியல. எது தடுக்கிறது? ஏதோ ஒரு கர்மா, அவருடைய பேட் கர்மா தடுக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார், சொல்றார், என்னுடைய பேட் கர்மா ஏதோ தடுக்குது, நானும் இன்னைக்கு சாப்பிடணும், நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. எப்படியாவது அடுத்த வாரம் சாப்பிட்றேன். நீங்கன்னா பாருங்க, நான் அடுத்த டைம் நீங்கள் வரும்போது நீங்களே கேட்பீங்க, சாப்பிட்டீங்கன்னா கேட்பேன், முதல்ல வார்த்தை கேட்பேன், சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னுவார். ஆனால் அடுத்த மாதம் 2 மாதம் கழிச்சு போகணும் பார்த்தோம் அப்படின்னா, இல்லை அது அப்படி தான் இருக்குதுன்னுவார். டில் டுடே, இன்னைக்கு கூட. அப்போது அந்த மருந்தை சாப்பிடக்கூடிய இதை வந்து தடுத்து, அப்போ அந்த கிறிஸ்தலை நான் இலவசமாக, நான் என் பணம் கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் செலவு பண்ணி நான் கிறிஸ்தலும் கர்மக்கலையும் மெடிசன் நான் என் பணத்தில் கொடுத்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியல பாருங்க. இதனால தான் உங்களுக்கு கிறிஸ்டல் கொடுக்கறதுக்கும், இதனால தான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கும் லேட் ஆகுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படி இதை டீலை விட்டுடுமா? இல்லை. உங்க கர்மாவை சரி பண்றதுக்கு உண்டான விஷயங்களை இங்கே செய்யறாங்க. எப்படி செய்வாங்கன்னா, இப்போ நீங்க வந்து பிராணிக் ஹீலிங் ரைக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வர வேண்டாங்க, நாங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங், நாங்கள் ஹீலிங் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபீஸ் மட்டும் கொடுத்துடுங்க, நாங்கள் வந்து டெய்லி இந்த டைமில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுக்குறோன்னு சொல்லி பிராணிக் ஹீலிங் கொடுப்பாங்க. சில பேர் ரேக் ஹீலிங்னு கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ஃபீஸ் பேமெண்ட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு சிட்டிங்க்கு இவ்வளவு வாங்கணும், அதை நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீலிங் கொடுப்பாங்க, ரிசல்ட் வரும். இவங்க எங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க எடுப்பாங்க, பேமெண்ட் மட்டும் அமைச்சிடுவாங்க, ஹீலிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் யார் எங்கே இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டலுக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி,
இதுக்காக மருந்துக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு தடைகளாக இருக்கின்ற தீய கர்மாக்களை இங்கே தேவதைகள் கிளென்சிங் பண்ணிருக்காங்க. தேவதைகள் கிளென்சிங் பண்ணிருக்காங்க. அதுவும் தீபாவளி கூடுதலாக வந்திருக்கிறாங்க. தேவர்களும் வந்திருக்கிறாங்க, தேவதைகளும் வந்திருக்காங்க. அதாவது இறை சக்தியில மேலே போயிட்டா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அடியும் இல்லை, அது இல்லை. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மூன்றாம் பாலத்தை அது இல்லை, அது வேற. அந்த சப்ஜெக்ட் இல்லை. அது இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா அந்த இறை சக்தி வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு சக்தி. அதுதான் ரெண்டா பிரியுது. அது ரெண்டா பிரியுது. தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், இறைவன். அது அப்படியே பிரியும் போது தெய்வீக தந்தை, தெய்வீக தாய் ரெண்டா பிரியுது. அப்படி பிரிச்சு வரும். அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ், இன் யாங், சிவன் சக்தி அப்படி சொல்லி பிரிச்சு பிரிச்சு வரும். அந்த ஒரு சக்தி தான், அந்த சக்தி தான் பிரிஞ்சு வருது. ஸோ இப்போ அந்த சக்தி வந்து உங்ககிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் என்ன கர்மா இருக்கோ அதை எடுத்துக்கிறதுக்காக பிராணிக்கீடுங்கள ரைக்கியில் உங்களுக்கு என்ன எனர்ஜி கொடுத்து அதை கிளென்சிங் பண்ணுவாங்களோ, நீங்கள் எங்கே ஒரு இடத்துல இருப்பீங்க, பட் இங்கே கிளென்சிங் இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் உங்கள் நேம் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிட்டா உங்கள் கிளென்சிங் நடக்குது. தேவதைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெகுலராக நடக்குது. அதை ரெவ்யூ பண்ணுற நேரம் 3 to 6 எவ்ரி மார்னிங் 3 to 6. அப்போ நான் ஒரு 4:30 4:20 இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்து தான் வருவேன், அதை முடிச்சுட்டு தான் வருவேன் ரெகுலராக எவ்ரி மார்னிங். அப்போது உங்களை நம்ம கண்டுக்கல, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க லேட் பண்ணுறாரு, மெடிசன் கொடுக்க லேட் பண்ணுறாரு, கிறிஸ்டல் கொடுக்க லேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் அதை நீங்கள் மருந்தை கொடுத்தாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. கிறிஸ்டலை கொடுத்தாலும் ஒன்று யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை இப்படி அரைக்குறையாக யூஸ் பண்ணுவீங்க. நல்லா பாருங்கள், மருந்து கொடுத்தாலும் நீங்கள் சரியாக சாப்பிட முடியாது, இல்லை சாப்பிட்டாலும் அந்த உடம்புல அந்த எசன்ஸ் உள்ள பாடிக்குள்ளே போகாது. கிறிஸ்டலை கொடுத்தாலும் நீங்கள் முறையாக பயன்படுத்த மாட்டீங்க, தப்பாக பயன்படுத்துவீங்க. கெடுதல் கிடையாது, நன்மைகள் குறையும். கிறிஸ்டலை தப்பாக பயன்படுத்த கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது, நன்மைகள் தான், பட் அது குறையும். இதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும், உங்கள் கர்மா கொஞ்சம் இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிலாக நீங்கள் செய்கிற வேலையை இங்கே செய்கிறாங்க, நீங்கள் செய்கிற வேலையை இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கருணையுள்ளம் கொண்டவங்க பாருங்க. பட் பிராணிக் ஹீலர்ஸ்க்கு ரைக்கிக்காவது நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்கணும். இங்கே பேமெண்ட் யார்கிட்டையும் வாங்கலை. நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்டு மாதிரி பல மடங்கு சேவை இங்கே கொடுக்குறாங்க. அப்போ உங்கள்கிட்ட பணம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பக்கம் நட்சத்திரம் ஓடுதுன்றீங்க, இன்னொரு பக்கம் பணம் வாங்குறீங்க. இது என்ன தான் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோம்? எடுத்து டாக்டர் இல்லைங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறாரா? அவர் உங்கள்கிட்ட பங்களா வாங்கி கட்டிக்கிறாரா உங்கள் பணத்தில்? இல்லை வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போடுறாரா? இல்லை கார் பங்களா ஏதாவது வாங்கிக்கிறாரா உங்கள்கிட்ட வாங்குற காசில்? நத்திங், கிடையாது. அது வேற மாதிரி பல மடங்குகளாக உங்களுக்கே திருப்பி தரப்படுகிறது. உங்கள் பணத்தை நம்ம யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் வந்து நட்சத்திரம் கேட்குறோம்? ஏன் எல்லாருக்கும் அந்த பிறந்த நட்சத்திரம் யாராக இருந்தாலும் உங்கள் பர்த்டேன்னு சொல்லுங்க, பர்த் டேட் கேட்குறோம்னு சொல்லுமோ? உங்ககிட்ட வாங்குற பணம் அந்த குறிப்பிட்ட நாட்களில், எந்த நாளில் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. எந்த குறிப்பிட்ட நாட்களில் பண்ணால், யாருக்கு தர்மம் பண்ணால் உங்களுக்கு அது அந்த கர்மா கிளியர் ஆகுமோ அவங்களுக்கு போயிடுது. அது டாக்டர் இளங்க எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கல, டாக்டர் இளங்க எடுத்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கல, டாக்டர் இளங்க எடுத்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கல, டாக்டர் இளங்க எடுத்து ஃபேமிலிக்காக செலவு பண்ணல, டாக்டர் இளங்க எடுத்து அவங்க வீட்டில் யாருக்கும் செலவு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கல. சரியா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது உங்ககிட்ட வாங்குற பணம், ஈவன் கன்சல்டேஷன் ஃபீஸ் முதல் கொண்டு, எல்லா கன்சல்டேஷன் ஃபீஸ் முதல் கொண்டு, ஏன் வந்து உங்ககிட்ட அந்த பர்த் டைம் ஸ்டார் கேட்குறோம், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறோம், காரணம் வந்து அதுதான். அந்த நாளில் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக தேவதைகள் வந்து அந்த பணத்தை யார் யாருக்கு உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஏன் சம்மந்தப்பட்ட இல்லை, உங்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த ஆத்மாக்களுக்கு எந்த வகையில் எந்த மாதிரி தியானம் பண்ணணும், எந்த மாதிரி தர்மம் பண்ணணும் அப்படின்ற முறையில் கரெக்டாக சங்கல்பம் வச்சு கரெக்டாக கொடுத்துடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிறந்த டைம் தெரியல, பிறந்த இடம் தெரியல, நேரம் தெரியலன்னு சொல்லி சொன்னாலும் கூட வேறு சில யோக முறைகளில் தேவதைகள் அதை வந்து அசம்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த டைம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பர்த் டைம் தெரியல அப்படின்னால கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுத்த டைம் வந்து தப்பாக இருந்தாலும் இவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. சில பேர் தப்பாக கொடுக்குறாங்க, அவங்க தெரியல பாவம். அது யாரு? இப்போ நம்ம இந்த டைமில் போகிறோம் யாருக்கு தெரியும்? பக்கத்து இருக்கிறவங்க சொன்னால் தானே தெரியும். சில டைமில் அது மாதிரி தவறுகள்லாம் நடக்குது, நம்ம டேட்டா பார்க்கும்போது தெரியும். சில பேர் கரெக்டாக கொடுக்குறாங்க, சில பேர் தப்பாக முன்ன பின்ன மாறி இருக்கு, சில பேருக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, மாறி இருக்குது, நாளுக்கு மாறி இருக்குது, நட்சத்திரங்கள் மாறி, திதி மாறி இருக்குது. பட் எது மாறினாலும் இங்கே தேவதைகள் வந்து அதை கரெக்ட் பண்ணி எந்த டைமில் யாருக்கு அந்த தர்மம் தானம் எல்லாம் பண்ணால் சங்கல்பம் கொடுத்தா, எந்த மாதிரி சங்கல்பம் கொடுத்தா உங்களுடைய பிரச்சனைகள் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிவிடுவாங்க. நான் கூட இருக்கணும் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அது சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும், பண்ணிட்டோம்னா தேவதைகள் அந்த வேலையை செய்வாங்க. தீபாவளி வந்து இன்னும் கூடுதலாக தேவர்களும் கூடுதலாக செய்கிறாங்க. அந்த தேவர்கள் என்ன சொல்லணும்னா, நம்ம நினச்சிக்கிறது ஆண் பால் அப்படின்னா தேவர்கள்னு சொல்கிறோம்,
பெண்பால் சொன்னால் தேவதைகள்னு சொல்கிறோம். பொதுவாக தேவதைகள்னா ரெண்டுமே தான் பொருந்தும் மாறி, பட் உண்மையிலே அந்த தேவர்கள் தேவதைகள் பொதுவாக தேவதைகள் தேவதைன்னு சொல்கிறோம். பட் தேவர்கள் தேவதைகள், ஆண்பால் சம்மந்தப்பட்டவங்க தேவர்கள், பெண்பால் சம்மந்தப்பட்ட தேவதைகள். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போது ஒரு தடவை நீங்கள் பேர் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆஸ்தம்பி சாருக்கே உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியலன்னா கூட, என் டேபிளுக்கே வரல, எனக்கே காதுக்கே விஷயம் வரல அப்படின்னாலும் கூட, ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை ஸ்கேன் பண்ணி ஆகாஷ் கலந்து உங்கள் டேட்டாவை எடுத்துக்குவாங்க. கரெக்டாக டேட்டா எடுத்து கரெக்டாக பண்ணிவிட்டு எந்த டைமில் யாருக்கு எந்த மாதிரி தியானம் தர்மம் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகுமோ, கிளியர் ஆகுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக டைமில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் அது கரெக்டாக ரொட்டீனாக நடக்கும். நானே இல்லைன்னா கூட நடக்கும் வேலை. இங்கே சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. நானே இல்லை, ஸ்பாட்டில் இல்லைன்னா கூட வேலை கரெக்டாக நடக்கும். பங்க்சுவலாக கரெக்டாக நடக்கும். அந்த மாதிரி அங்கே இறைவனும் சித்தர் மக்கள் அப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ நீங்கள் கன்சல்டேஷனுக்காக கொடுக்குற காசு கூட அது டாக்டருங்க வாங்கி பேங்க்கில் போட்டு அது வட்டி வாங்கலாம் சாப்பிடல. நீங்கள் கன்சல்டேஷன் கொடுக்குற காசு கூட இப்படி தான். ஏன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, மனசே வராது. நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்பீங்க. அது நிறையா இருக்குது. தர்மத்தை பற்றி பேசணும், கிளாஸஸ் இருக்குது, பேசும் அதை பற்றி பேசினா 2-3 கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். அப்போ கூட எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிங்கன்னு தெரியல. 2-3 கிளாஸ் எப்படி போகும்னு நினைக்கிறேன். தர்மத்தை பற்றி மட்டும் 2 நாள் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பேசுவோம். இறைவன் அவர் அனுமதி கொடுத்தாரு, நம்ம தான் ஒன்றும் பேசலை, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பேசுவோம். அப்போ பேசும்போது அவங்களுக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் ஈவன் கன்சல்டேஷன் கொடுத்த பணம் கொண்டு நீங்கள் எதுக்காக கொடுத்த பணம், எல்லா பணமும் அது வந்து சேரிட்டியாக கொடுக்கப்பட்டு சேரிட்டியாக தான் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி, ப்ரைவேட் பிஸ்னஸ் மாதிரி, ஏதோ டாக்டர் வாங்கிக்கிறாரு, அவர் வச்சுக்கிறாரு, அவர் ஏர்ன் பண்ணுறாரு, அவர் ப்ராஃபிட் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. யாராக என்ன நினைக்கிறீங்க இந்த டேட்டா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டாகவே ஃபைலே போட்டு கொடுத்துருக்காங்க. யார், என்ன ஊர், என்ன பேர், என்ன வயசு, யாரை என்ன நினைக்கிறாங்க, என்ன டைமுக்கு என்ன நினச்சாங்க, எல்லாமே ரெக்கார்டு நான் வந்து பெரும்பாலும் டெக்ஸ்ட்டாக தான் கேட்பேன். டெக்ஸ்டாகவே கொடுத்துருக்குறாங்க, இருக்குது. அது எழுத சொல்லிக்க வேண்டாம், அது நமக்குள்ள தான் ரைட்டு, எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் கொடுக்குற அந்த பர்டிகுலர்ஸை வாங்கி வச்சு நம்ம கரெக்டாக சேரிட்டி கொடுத்து சங்கல்பம் கொடுத்து உங்களுக்கு தான் திருப்பி ரிவர்ஸ் வருது. இதில் டாக்டர் இல்லைங்கோ ஒரு பைசா கூட எடுத்துக்கலான்ட்டு நீங்கள் திரும்ப மனசில் புரிஞ்சுக்கணும். அதை நல்லா மெயினாக புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லைங்கோ உங்ககிட்டேருந்து ₹1 கூட எதிர்பார்க்கவில்லை. டாக்டர் இல்லைங்கோ ₹1 கூட எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் வாங்குறதாக நினச்சிட்டா கூட அது டாக்டர் இல்லைங்கோ எடுத்துக்கொள்ளவில்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த தேவை இறைவனும் சித்தர்களும் எனக்கு உருவாக்கவில்லை. அந்த தேவையை இறைவனும் சித்தர் மக்களும் உருவாக்கவில்லை. அப்படி ஒரு தேவையோடு இருக்கக்கூடாது, அப்படி சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லாரும் ஊரை சுற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கிற காலத்தில் 10th முடித்து +1 படிக்கும்போது சப் கம்பெனி ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு காலேஜ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஸோ இந்த பிஸ்னஸில் வர வருமானத்தை வச்சு நீ சர்வீஸ் பண்ணும். அப்போது இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, இந்த மக்களை கடை தேடி கொண்டு ஒரு விஷயத்தை பண நோக்கோட பார்க்கக்கூடாது. உன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும், நீ மக்களுக்கு செய்யறதுக்கும் வருமானத்தை இப்படி கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நம்ம 11வது +1 படிக்கும்போதே சப் கம்பெனிலையும், காலேஜ் படிக்கும்போதே எக்ஸ்போர்ட் கம்பெனியை ஆரம்பித்து நடத்தி வச்சு வருமானத்தை வச்சு அதில் வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் நியாயமாக தர்மமாக எப்படி ஃபாலோ பண்ணி செய்யணுமோ அந்த மாதிரி சம்பாதிச்சுப்பாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து ஈவன் சிங்கிள் ருபி கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாங்கி நமக்காக யூஸ் பண்ணல. திரும்ப சொல்லி என்னுடைய குழந்தைக்கு கூட ஒரே ஒரு சாக்லேட் கூட இந்த பணத்திலேருந்து நான் இந்த மருத்துவம் மூலமாக, இந்த தொழில் மூலமாக சம்பாதிச்சேன், ஆஸ் ஏ டாக்டராக ₹1 கூட சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு ₹1 கூட எடுத்து என்னுடைய குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்கி கொடுத்தது இல்லை. என்னுடைய மாமனார் வீட்டில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் பெரிய மகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் புலம்புவாங்க. ஏதோ ஒரு படத்தில் பிரபு தேவான்னு நினச்சிட்டு வடிவேலு திட்டுவாங்க, ஒரு லேடி திட்டுவாங்க இல்லையா, இந்த காலில் போக வரும், இந்த காலில் போக வரும், பிரபு தேவான்னு நினச்சிக்கிட்டு வடிவேலு திட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திட்டுவாங்க. மருமகனா அந்த மனுஷன் இதோ தெரியாதனமா டாக்டர் பொண்ணை கொடுத்துட்டோம், மனுஷனாயா அந்த ஆள், பொழைக்க தெரியாத ஆள், சம்பாதிக்க வக்கீல் அந்த ஆள், சம்பாதிக்க மாட்டேன்டா அப்படி. இவர் போய் கேட்க வேணாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுக்குற பணத்தை கூட வாங்கிக்க மாட்டேன்ட்டாருங்க. கொடுக்குற பணங்க பரவாயில்ல, வச்சுக்கோங்க, எங்கே பொழைக்கிறது இது, என்னங்க என்னமோ டாக்டர்னு சொன்னாங்கன்னு பொண்ணை கொடுத்துட்டோம், நாங்கள் தெரியாதனா பொண்ணை கொடுத்துட்டாங்க. பாருங்க எங்கள் சின்ன மருமகன் பாருங்க எவ்வளோ கட்டு செட்டாக பொழைக்கிறார், எப்படி நகை நட்டு சேர்த்துறாரு, எப்படி எல்லாம் வசதியாக சேர்த்துறாரு, எப்படி கட்டு செட்டாக போடுறது, இது தத்திங்க ஒன்று வேஸ்ட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கள் மாமனை விட்ட கேட்டேன், எங்கள் வயசை கேட்டால் என்ன சொல்லுவாங்க,
ஐயோ எங்கள் அப்பா அம்மா வந்து என் நைனாவும் அம்மாவும் என்னை பாடுங்க தள்ளி விட்டாங்க. தெரியாதனமாக வந்து நானும் சரின்ட்டேன், டாக்டருன்றாரே சரின்ட்டேன். எங்கள் நைனாவும் அம்மா பாடுங்க தள்ளி விட்டாங்க. என்ன பண்ணுறது, எழவும் முடியல, ஒன்றும் முடியல, வாழ்க்கப்பட்டேன், கஷ்டப்படுறேன் நான். இந்த வீட்டில் ஆம்பளை வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது, பொம்பளை வேலையும் நாமளே பார்க்கணும். தட் மீன்ஸ் ஒரு குடும்பத் தலைவர் செய்ய வேண்டிய வேலையை நானே பார்க்குறதா இருக்குது, குடும்பத் தலைவர் செய்ய வேண்டிய வேலையை நானே பார்க்குறதா இருக்குது, குடும்பத் தலைவர் செய்ய வேண்டிய வேலையை நானே பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் நானே இது போட்டு செய்கிறதா இருக்குதுங்க. எல்லாம் அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். கேட்டால் பணம் தானே வேணும்டா, கேட்குற பணத்தை கொடுத்துருவாருங்க. பணத்தை கொடுத்துருவாருங்க, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாரு. அது கேட்டால் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாரு, எந்த செலவுக்கு எப்போ கேட்டாலும் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாரு, அதான் கொடுப்பாருங்க. ஆனால் வீட்டு வேலை எதுவும் பார்த்துக்க மாட்டேன், கண்டுக்கவே மாட்டாருங்க. ஒரு வீட்டுக்கு நிர்வாகம் பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? கேட்பாங்க, எங்கள் வாய்ப்பு கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லுங்க, வீட்டு நிர்வாகம் பார்க்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. அவர் பாட்டுக்கு வருவார், போவார், செய்வார். எப்போ கேட்டாலும் பிஸ்னஸ்ஸு, சர்வீஸு, கிளினிக்கு, ஹாஸ்பிட்டலு, கிளையன்ஸு, இப்படியே போயிடுவார். எதையும் கண்டுக்கிறது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல, போகிறதில்ல, கேட்கறதில்ல. ஒரு ஃபங்க்ஷன்லேயும் எனக்கு உயிர் போய் உயிர் வருது, எங்கே அவர் வரலையும் கேட்குறாங்க. எல்லாரும் வராங்க எல்லாம், ஆனால் இவர் மட்டும் வரமாட்டேன். எனக்கு வேலை இருக்குதுமா, நீ போயிட்டு வாங்கிடுவார். எனக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். அது வேறு இப்போ ரீசெண்டாக என்ன புலம்புறாங்க, சேர்த்து சொல்லுவாங்க. முன்னெல்லாம் பணம் கொடுப்பாருங்க, கணக்கு கேட்க மாட்டார். எவ்வளோ பணம் கொடுத்தா கணக்கெல்லாம் கேட்க மாட்டார். இப்போ ரொம்ப கெட்டு போயிட்டாருங்க, அவர் ரொம்ப சந்தேகப்படுறாருங்க, கணக்கு கேட்குறாருங்க இப்போ அப்படின்னுவாங்க. ஏன் கணக்கு கேட்குறாருன்னா, அந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் வந்தது மீஷோ கீஷோன்னு டெய்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போகுது. எப்பயாவது வீட்டுக்கு போனால் நம்ம போகிறதுக்கு 2 பேர் வந்து டெய்லி கொடுத்துட்டு போகிறேன். 10 மணிக்கு டெய்லி கொடுக்குறேன். கேட்டால் அத்தை ஆர்டர் பண்ணி இத்தை ஆர்டர் பண்ணி தர மாட்டேன்ட்டான். சரி, அதனால இனிமேல் கணக்கு கொடுக்கணும் எனக்கு. இது வரைக்கும் கணக்கு கேட்டதில்லை, இப்போ கேட்கும்போது அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னையே சந்தேகப்படுறேன். முன்னெல்லாம் சந்தேகம்லாம் பண்ணலாமா, தேவையில்லாமல் செலவு நிறையா பண்ணிட்டீங்க. ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் 3 பேக்கெட் வருது. சும்மா வீட்டில் ஒரு 1 ஹவர் போய் உட்காந்தாலே 2 பேர், இவன் ஃப்ளிப்கார்ட்னு வரான்ட்டான், இவன் அமேசான் வரான், இவன் மீஷோன்னு வரான்றான். இன்னும் பார்த்தா இது ஒரு பேக்கெட்டு எதுக்குன்னா தேவைக்காக வாங்குறேன். தப்பு, இதெல்லாம் வாங்கக்கூடாது. நிறைய தேவையில்லாமல் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் பட்டன்டே இருக்குது, எல்லாமே கை தட்டினா போதும், எல்லாமே காசு, எல்லாம் வரலையே தட்டினா முன்னே காசு. எங்கேயும் வெளில போகுது, ஷாப்பிங் கார் எடு போ அப்படின்லாம் இல்லை, எல்லாம் உட்காந்தே போதும். நிறைய பர்ச்சேஸ் பண்ணி தேவையான பர்ச்சேஸ் கணக்கு கொடு அப்படின்னா இப்போ டென்ஷன். இது வரைக்கும் என்ன கணக்கே கேட்டதில்லை, நான் யாருக்கும் பண்ணதே இல்லை, பட் இப்போ மட்டும் கணக்கு கேட்குறாருங்க, அவர் இப்போ ரொம்ப கெட்டு போயிட்டாருங்க, சந்தேகப்படுறாருங்க, கணக்கெல்லாம் கேட்குறாருங்க அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. எங்கள் வாய்ப்பு எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்று எல்லாருக்கும் அவங்களுடைய இதில் தான் சொல்லுவாங்க. பட் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த முறையாக செய்யவும் பண்ணுறோம், ரைட் ஓகே, அதெல்லாம் ரைட் ஓகே. அந்த பணம் சம்பாதிக்கணும், பணத்தை நாமளே வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நியாயமாக சம்பாதிக்கணும், தர்ம சம்பாதிக்கும், பண்ணிட்டு போகும். பட் இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக நம்ம சம்பாதிக்க காசு ₹1 கூட கொடுக்குறது. அங்கே மாமனார் வீட்டில் கேட்டாலும் ஃபோன் பண்ணி அப்படி போடுவாங்க, எங்கள் வாய்ப்பு கேட்டால் இப்படி போடுவாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க கவலை அவங்களுக்கு, இல்லையா? ஓகே, அதனால் வந்து யாரும் தயவு செஞ்சு ஏன் டிலே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க, பாசிட்டிவ் பண்ணுறோம்லாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து அப்படி இல்லை. இந்த உங்கள் பாசிட்டிவ் கர்மாவை கிளீன்ஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் மனசு வருத்தப்படும், கஷ்டப்படும். ஸோ அந்த மனசு வருத்தப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை சொல்லாமல் சைலண்ட்டாக பண்ண முடியும். மற்றபடி உங்களை வந்து டிலே பண்ணுற நோக்கம் எதுவுமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. திரும்ப நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம், சரியா? உண்மையான ஞானமும் உங்களோட நல்ல கர்மா மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்காங்க. உண்மையான ஞானமும் நல்ல கர்மா மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்காது, புரிஞ்சுக்கோங்க. கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்மவிதிக்கு உட்பட்டு செயல்படும். இதை யாருமே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வரைக்கும். நம்ம கடவுளை வேண்டும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். நோ. கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார், புரிஞ்சுக்கோ. ரைட்? ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.
எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி.
எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய் சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு நன்றிங்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி மிக நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா நன்றி